இன்று இந்த விழாவை சிறப்பிக்க மேடையில் வீற்றிருக்கும் நமது பாமணி ஐயா அவர்களே, பாப்பாக்குடி செல்வமணி அவர்களே, தமிழ் ஆர்வம் மிகுந்த தமிழை வளர்க்க வேண்டும், அதனுடைய இனிய சுவையை பருக வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு பல்வேறு வேலைகளுக்கு நடுவே இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களும் சான்றோர்களுக்கும் இந்த விழா கமிட்டியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த சங்கீத சபா மிகுந்த நீண்ட நெடிய காலம் பயணித்திருக்கிறது. அரங்கு நிறைந்த பல்வேறு காட்சிகள் இங்கு நடந்திருக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கு நடந்திருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, இனிமேல் வருகின்ற காலங்களில் இது நிறைந்து வழிய வேண்டும். தமிழ் ஆர்வமிக்க மனிதர்கள், நம்மை போன்ற பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைய சமுதாயமும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் தமிழ் ஆர்வம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்பது என்ன அப்படி என்றால், நமது உயிர்தான் அதற்கு அடிப்படை காரணம். உயிரினுடைய தூண்டுதல் பெறப்பட்ட நாம் அதை பல்வேறு விதங்களில் நாம் வெளிப்படுத்துகின்றோம். தமிழ் ஆர்வலர்களாக, புலவர்களாக, அல்லது வீரர்களாக, அல்லது பல்வேறு தொழில் முனைவோர்களாக, இன்னும் பல்வேறு துறைகளில் வெற்றி கொண்டவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த தூண்டுதல் அதற்காக மட்டும்தானா என்றால், அந்த தூண்டுதல் அதற்காக மட்டுமல்ல. இந்த தூண்டுதல் என்பது அனைத்து விதமான மனிதர்களுக்கும் அடிப்படையில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகின்றோம். உண்மையான அந்த தூண்டுதல் எதற்காக நமக்குள்ளே இருந்து பிறக்கின்றது? நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு ஒரு வேலையில் செய்கின்றோம், சாப்பிடுகிறோம், வேலை செய்கின்றோம், தூங்குகிறோம் என்றால், நமக்குள்ளே இருந்து தூண்டப்படுகின்ற அந்த செயலானது நாம் இறைவனை அல்லது நாம் எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்தை மீண்டும் சென்றடைய வேண்டும் என்பதற்கான தூண்டுதலை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் நமது அறிவின் அல்லது நமது சமுதாயத்தில் அல்லது நாம் வளர்க்கப்பட்ட விதத்தில் நாம் அதை வேறு மாதிரியாக புரிந்து கொள்கின்றோம். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தூண்டுதலானது ஒன்றே ஒன்றுதான். மீண்டும் எங்கிருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நினைப்பு தான். ஆனால் நாம் மற்ற வாழ்க்கைப்புற சூழ்நிலைகளில் நாம் மூழ்கி அந்த ஒன்றை மட்டும் மறந்து விடுகின்றோம். ஸோ அதை நினைவுபடுத்துவதுதான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ். நான் எதற்காக இந்த பூமியில் வந்திருக்கின்றேன்? ஏதோ ஒரு பாத்திரத்தை வகிக்கின்றேன். அரசனாக, ஏழையாக, பிச்சைக்காரனாக, நொண்டியாக, கூணாக, குருடாக என்று ஏதோ ஒரு பாத்திரத்தை நான் என்ன செய்கின்றேன்? இங்கு நடிக்கின்றேன். இந்த நாடகத்தினுடைய முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னை படைத்த அந்த இறைவனோடு இரண்டர கலந்திருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வேறு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய மன விருப்பம் மட்டுமே போதுமானது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவா, இந்த பிறவியிலேயே உங்களை உணர வேண்டும் என்று தனியாக ஒரு அன்பு நிறைந்த இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் மன்றாடி வேண்டுங்கள். வருகின்ற இளைய சமுதாயம் நம்மை விட்டு மிகுந்த நீண்ட நெடிய தூரம் பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்குமான கேப் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த வழி சரியான வழியா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் சரியான வழித்தடத்தில் செல்ல வேண்டும் என்றால் நாமெல்லாம் அவர்களுக்கு வாழுகின்ற உதாரணமாக மாற வேண்டும். ரொம்ப எளிமையான பயிற்சிகள் தான். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரித்தவுடனேயே உங்கள் பெட்டிலேயே அமர்ந்து கொண்டு ஒரு சிறிது நேரம் கண்களை மூடி உங்கள் இதயத்தில் தெய்வீகம் குடிகொண்டிருக்கிறது என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு ஒரு 10-15 நிமிடங்கள் அமர்ந்திருங்கள். பிறகு சாயந்தரம் நாம் எவ்வாறு தினந்தோறும் குளித்து அல்லது நமது ஆடைகளை சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி
நமது எண்ணங்களால் ஏற்பட்டுகின்ற அழுக்குகளையும் சிக்கல்களையும் மாலை நேரத்தில் இவை அனைத்தும் நமது மன எண்ணங்களால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அழுக்குகள் அனைத்தும் முதுகின் பின்புறமாக புகையாக வெளியேறுகிறது. அந்த வெற்றிடத்தை தெய்வீக அருள் நிரப்புகிறது என்று ஒரு 10 நிமிடங்கள் செய்து பாருங்கள். இது தனியாக அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. மீண்டும் இரவு தூங்குகின்ற பொழுது பெட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு அன்பு நிறைந்த இதயத்தோடு, இறைவா, இன்றைக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும், மீண்டும் தவறுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற இந்த 3 செயல்பாடுகளை நாம் அன்றாடம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதனோடு கூட இப்பொழுது ரீசெண்டாக ஒன்றும் சேர்ந்திருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் பொழுதும் ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதன் பிறகு சாப்பிட வேண்டும். இதை நமது காலை மாலை இரவு எங்கிருந்தாலும் சரி, ஹோட்டலினாலும் சரி அல்லது வீட்டினாலும் சரி, நீங்கள் எங்கிருந்து சாப்பிட்டாலும் ஒரு 2 நிமிடங்கள் இறைவனுக்காக செலவழியுங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் செய்கின்ற இந்த பழக்கங்கள் நிச்சயமாக நமக்கு இளைய தலைமுறையினை மீண்டும் நல்வழியில் அல்லது சரியான பாதையில் அவங்களை நிலைநிறுத்துவதற்கு இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம். இதுதான் நமது வாழ்க்கையில் உடைய ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் இந்த நமது வாழ்க்கை முறையை விட்டு இளைய சமுதாயம் ஒதுங்கிக் கொண்டே செல்கிறது. இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றாக வருவதில்லை, கோயிலுக்கு வருவதில்லை, இந்த மாதிரி விழாக்களுக்கு வருவதில்லை. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமே உதாரணமாக மாற வேண்டும். 2000க்கு பிறகு உள்ள குழந்தைகள் அனைவருமே விசேஷ தன்மையோடு விசேஷ காலத்தோடும் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கான காலம். நாமும் நம்மளை மாற்றிக்கொள்வோம். இந்த ஒரு எளிய பயிற்சியினை நாம் அன்றாடம் கடைபிடிப்போம். மாற்றங்கள் தானாக நிகழும். வளர்கின்ற சமுதாயம் அல்லது நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக நம்மளை போன்று ஒரு சரியான பாதையில் பயணிக்கும். இதற்கு உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால், ஹார்ட்ஃபுல்னஸ் நீங்கள் எவ்வாறு இதை மேலும் சிறப்பாக செய்யலாம் என்பதை கூறுவதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. எங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் இலவசமாக செய்கின்றோம். உங்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுப்பது, யோகா அல்லது முத்ரா என்று வாழ்வின் நலம் பயக்கின்ற செயல்களை செய்வதற்கும் நாங்கள் உதவியாக இருக்கின்றோம். இது 160 நாடுகளில் உலகம் பூராவும் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக அனைவராலும் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த நடைமுறைக்கு அல்லது இந்த பழக்க வழக்கங்களை உங்களது வாழ்க்கையோடு இணைத்து கொண்டு மேலும் சிறப்படைவதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எங்களோடு இணைந்து பயணித்து பாருங்கள். ஒரு சில நாட்கள் பயணித்து பாருங்கள். அது உங்களுக்குள் எவ்வாறான மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். அன்பு நிறைந்த புத்தநேரி செல்லப்பா அவர்களே, நம்முடைய தியாகராஜன் அவர்களே, மேகலிங்கம் அவர்களே, கவிஞர் சுப்பையா அவர்களே, நம்முடைய நல்லாசிரியர் வை ராமசாமி அவர்களே, தாமு ஏகாசனுடைய சுவாமிநாதன் அவர்களே, நம்முடைய கோதை மாறன் அவர்களே, புகைப்பட கலைஞர் துரைராஜ் அவர்களே, தம்பி முத்துராமன் அவர்களே, இந்த மாதிரி எல்லார் பேரையும் சொல்லி நான் உங்களை எல்லாம் விழிக்கணுங்கிற ஆசை தான். இன்னும் அதிக முறை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக எல்லார் பேரையும் சொல்லிடுவோம். அதாவது கால மாற்றங்கள் நம்மளை நிறைய விஷயங்களை இழக்க செய்து, நம்ம சென்னையில் தான் பெரிய நாடக சபாக்கள்லாம் உண்டு. அந்த காலத்தில் சென்னைக்கு ஈக்குவலாக நெல்லை சங்கீத சபா மிக புகழ்பெற்று விளங்கிய ஒரு நாடக கூடம். இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் அந்த வாசலில் நின்று இங்கே அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டமாக நெருக்கி நின்று பார்த்த ஞாபகம்லாம் இருக்குது. எல்லா புகழும் அடைந்த இந்த சங்கீத சபாவில் இன்றைக்கி புத்துணர்ச்சி கொள்ளும் விதமாக
நம்முடைய ஆறுமுகம் ஐயா அவர்களும் அவரோடு இணைந்து நம்முடைய பாமணி சார் அவர்களும் சில நிகழ்ச்சிகளை மாதந்தோறும் நடத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பாமணி அவர்கள் பேச போகிற தலைப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் கூட தமிழுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, தமிழுக்கும் தமிழ்ச்செம்மல் பாமணிக்கும் தொடர்பு உண்டு, அதனால் இந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட கேட்போம். 3 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்லதொரு நிகழ்ச்சி. நாமும் இன்னும் கொஞ்சம் ஒரு விளம்பரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் ஒரு 20 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நிகழ்ச்சி நடக்குதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில் சரி எங்கேயாவது நல்ல சொற்பொழிவு நடந்தால் நம்ம போய் கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிற உள்ளங்கள் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தகவல் கரெக்டாக சென்று சேரணும். அதை நிர்வாகமும் சங்கீத சபாவும் நிகழ்ச்சி நடத்துகிறவர்களும் கொஞ்சம் தீவிரமாக மேற்கொள்ளணுங்கிற வேண்டுகோளை விடுத்து இன்னும் இந்த மாதம் முழுவதும் இன்னொரு 5-6 நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே அரங்கத்தில் தொடர்ந்து நம்முடைய பழமைக்கும் புதுமை எண்ணங்களோடு நாம் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி. நான் உங்கள் பாப்பா குடிரா செல்வமணி. பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தனைத்தள்ளி எனது நான் எனுமானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து இருளற விளக்கேற்றியே ஆனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்தே வேறே கவலையற்றும் எழுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த பாரதியில் ஆழ்கின்றதென்று காண ஆதிகட ஊரின் வாழ்வியை அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அல்வாமி அபிராமியை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளல்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நிர்வாகிகள் பாஸ்கர் சார், டாக்டர் துர்ராஜ் சார் மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மற்றும் நிவேதிதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய நண்பர் முத்துகிருஷ்ணா ஓய்கே சீதனம் ரங்கராஜன் அவர்கள், டாக்டர் பரமசிவம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபாவினுடைய தலைவர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், எதிரியாமது அருமையான வரவேற்பை வழங்கிய நம்முடைய பாஸ்கர் அவர்கள், தொடக்க உரை ஆற்றிய பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள், அருமையான பாடல்களை பாடிய கனி அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், கவிஞர் சுப்பையா அவர்கள், 5 மணிக்கே வருகை தந்த வை ராமசாமி அவர்கள், தியாகராஜ சார் அவர்கள், மேகலிங்கம் அவர்கள், கோதைமாறன் அவர்கள், எதிரி அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், பெண்மணிகள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வமணி பேசும்போது சொன்னார் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. சம்பந்தம் இல்லாமல் தமிழ் எப்போதும் யாரையும் இந்த தமிழ் மண்ணில் இருக்க விட்டதில்லை. அது மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும், சேக்கிழாருடைய பெரிய புராணமாகட்டும், நால்வர் பாடிய தமிழாகட்டும், பின்னால் ராமலிங்க வள்ளலார், தாயுமானவர், கவியரசு கண்ணதாசன் வரை அத்தனை பேருமே இந்த மண்ணுக்காகவும் இந்த மண்ணில் பிறக்கின்ற உயிர்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய தத்துவங்களை எல்லாம் புத்தக வடிவில், நூல் வடிவில் நமக்காக ஆக்கி தந்து சென்றிருக்கிறார்கள். நம்ம பண்ணுற பெரிய தப்பு, விஞ்ஞானம் ஒரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கையை திசை மாற்றி இழுத்து செல்கிற போது நம்முடைய இந்த போன்ற தமிழ் மொழியினுடைய ஆகச்சிறந்த நூல்கள் எல்லாம் மனிதனை இந்த பக்கமாக திருப்பி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சொர்க்கங்கள் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கின்றது, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமயமானது என்பதை நம்முடைய மகான்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நூலிலே எழுதி வைத்து நமக்காக படைத்து தந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த வரம், நமக்கு கிடைத்த வரம். மறந்துடக்கூடாது. நம்ம பொதுவாக சொல்லும்போது மகாபாரதமும் ராமாயணமும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா நீதியை சொல்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பெரியவர்கள் அதான் சொல்கிறாங்க. ஆனால் பெரியவர்களை மகாபாரதம், ராமாயணம் போன்ற அத்தனை நூல்களும் மனிதனுடைய உயர்ந்த பண்பை சொல்லி கொண்டிருக்கிறது. பண்பு எவனிடம் உயர்வாக இருக்கிறதோ அல்லது உயர்ந்த பண்பு எவனிடம் இருக்கிறதோ அவன் நீதி தவறாமல் நடப்பான் என்பதைத்தான் நம்முடைய இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் எல்லாரும் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா இளைஞர்களையும் குழந்தைகளையும் அழைத்து வர வேண்டும் என்பது மிகப்பெரிய விஷயம். அதான் நம்மளோட சொன்ன விஞ்ஞானம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுது. மனிதர்களை அவனுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கான அத்தனை கூர்மையான ஆயுதங்களும் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். தொலைக்காட்சி, செல்ஃபோனு அப்படின்னு எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நேற்று நான் சொன்னது அதுதான். சொந்த வீடு என்பது
4 சுவர்களும் 2 பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூமும் கிச்சனும் அழகான கிச்சனும் என்பதல்ல சொந்த வீடு என்பது. சொந்தங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைந்திருக்கிறதோ அதுதான் நமக்கு சொந்த வீடு. நேற்று அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பங்காளி சண்டையெல்லாம் வருது. சென்னையில் நான் படிக்கிற போது, சென்னை மயிலாப்பூரில் ஒரு 30, 32, 35 வருடங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அது இயல்பாகவே எனக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து பங்குனி மாதம் 63 திருவிழா நடக்கும், தேரோட்டம் நடக்கும், 10 நாள் நிகழ்ச்சிகள் நடக்கும். முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய பெரியவர் மகான் கிருபானந்த வாரியார் அவர்கள் தொடங்கி வைப்பார் சொற்பொழிவை, முதல் நிகழ்ச்சி. மறுநாள் கவியரசு கண்ணதாசன், அப்புறம் சத்தியசீலன், நமச்சிவாயம், இப்படி போன்ற பெரியவர்களாக வருவாங்க. அதை தொடர்ந்து கச்சேரிகள் நடக்கும். சின்ன பிள்ளைங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு, அவர் ஓட்டுநர், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 7, 8 மணிக்கெலாம் என்னை கையை பிடிச்சி வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவார். அப்போல்லாம் தரை இங்கே சேர் மாதிரி, அப்போ தரை கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தரையில் உட்காந்து ஒன்றுமே புரியாது. ஆனாலும் கிருபானந்த வாரியார் பேச்சை கேட்டிருக்கேன், கவியரசு கண்ணதாசனுடைய பேச்சை கேட்டிருக்கேன், புலவர் கீரனுடைய பேச்சை கேட்டிருக்கேன். இவர்களெல்லாம் என்னை அறியாமல் எனக்குள்ளே வந்து இருக்கிற காரணத்தினால இது போன்ற மேடையில் வந்து என்னால் பேச முடிகிறது. அதுக்கு இறைவன் கொடுத்த அருள். நல்லா தான் தட்டுங்க. கை தட்டுறதுன்றது வந்து எனக்காக அல்ல, அந்த தத்துவங்களுக்காக, அந்த வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்காக விஷயங்கள். அப்படி எனக்கு சொல்லி அப்படி உள்ளே வந்ததுனால அடுத்தது மாங்கொல்லையில் நடக்கக்கூடிய அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தா. புரியுது புரியலைன்றதெல்லாம் 2வது விஷயம். போய் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு இரவு எம்ஜிஆர் அவர்களெல்லாம், கலைஞர் அவர்களெல்லாம் வர்றதுக்கு 10 மணி ஆகும். எம்ஜிஆர் 12 மணிக்கு வருவார், 2 மணிக்கு மீட்டிங்கை முடிப்பார், 3 மணிக்கு மேலே எல்லாத்திட்டையும் பொன்னடையை வாங்கிட்டு போயிடுவார். அது வரைக்கும் உட்காந்து அவ்வளவு ஆர்வம். நம்ம பிள்ளைகளுக்கு செல்ஃபோனில் தோண்டி விட்டுருவான். நிலா ஓடிவான்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் இப்போ வந்து செல்ஃபோனை காட்டி அதில் பொம்மைகளை வச்சுக்கிட்டு தடவி விட்டு இதை பார்த்து சோறை ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை அநேகமாக அடுத்த தலைமுறைகள்லாம் ரொம்ப சங்கடப்படும். அந்த சங்கடங்களையெல்லாம் இருந்து மீட்டு வருவதற்காக தான் இது போன்ற பெரியவர்களெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சியை வைத்து எப்படியாவது அவங்க உள்ளே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு வைங்களா. மகாபாரதம் ரொம்ப அற்புதமான காவியம். அது நேற்று சொன்னது மாதிரி தான். மகாபாரதத்தை படித்தாலோ கேட்டாலோ பேசினாலோ மனது மேம்படும், வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது சத்தியமான உண்மை. அந்த உண்மை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் எப்படி சுந்தரகாண்டத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு, நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எந்த நூலையுமே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். அவ்வளவு செல்வ வளம். அது நடக்குதா இல்லையான்னு வந்துட்டு நீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து என்கிட்ட வந்து பேசுங்க. இன்னையிலேருந்தோ நாளையிலேருந்தோ மகாபாரத நூலையோ கம்பராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டம், முக்கியமான சுந்தரகாண்டம்னு சொல்கிறேன், சுந்தரகாண்டத்தையோ நீங்கள் வீட்டில் வச்சு தினம் ஒரு 5 நிமிஷம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க சும்மா படிங்க. பொருள் புரியுது புரியலைன்றதெல்லாம் பின்னாடி, அது பொருள் புரிகிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அப்படி படித்தீங்கன்னு வைங்க, உங்கள் மனது சரியான முடிவை, தீர்மான முடிவை, தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கான எல்லா வகையான ஆற்றல்களையும் உங்களுக்கு உங்களை அறியாமலே அது விதைத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. நம்முடைய சக்ஸஸ் இப்போ வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சக்ஸஸ் வந்து நம்முடைய பெரியவர்கள் ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதை விட மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. பகவான் கிருஷ்ணன், வள்ளல் கர்ணன் எத்தனை முறை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பாத்திரங்கள் இவங்க 2 பேரும் மகாபாரதத்தில். இது நான் வந்து இப்போ மணி 7:21 நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 8:21 நான் நிச்சயமாக முடிச்சிருவேன். ஏன்னா இது மிகப்பெரிய காவியம். அதிலிருந்து எவ்வளோ தூரத்திற்கு நம்ம அப்படி நமக்கு புரிகிற மாதிரி அதே சமயத்தில் சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன். பகவான் கிருஷ்ணன் எப்படி தோன்றினார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் ஏகப்பட்ட அறங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட அறங்களை இது ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அறங்களை எல்லாம் மீறிய பண்பை, மனிதனுடைய பண்பை தான் அது மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அது நல்லா படித்து பார்த்தோம்னா தெரியும். பகவான் கிருஷ்ணன் பூமாதேவியை சொல்கிறா, திருமால்கிட்ட போய், உங்களுக்கு தெரிந்த கதை மாதிரி இருக்கும், தெரிந்த கதையாக தான் இருக்கும். ஆனாலும் இது வில்லிபுத்தூரார் பா என்னமா எழுதியிருப்பார் தெரியுமா? எளிமையான தமிழில் நம்முடைய மகாபாரதத்தை அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் வில்லிபுத்தரார். நிறைய பெருங்கதை, நிறைய மகாபாரதங்கள் உண்டு தமிழில். இதில் வில்லிபுத்தரார் எழுதிய மகாபாரதம் தான் மிக சிறப்பாக எல்லோராலும் போற்றப்படுகிறதுன்னு வைங்களேன். பூமாதேவி போகிறா திருமால்கிட்ட போயிட்டு, திருமாலே, இந்த பூமியில் என் தலைக்கு மேலே அவ்வளோ பாரம் இருக்குது. என்ன பாரம் தெரியுமா? இப்போ திருமால் கோவிந்தா புயல்வண்ணா அப்படின்னு கேட்குறான். என்ன பாரம் தெரியுமா? அயோக்கியர்கள் அதிகமாகி விட்டார்கள்,
அநீதி செய்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள், பிறரை துன்பப்படுத்துபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள், கள்ளத்தனங்கள் பெருகிவிட்டன, என்னால் தாங்க முடியவில்லை. நல்லவர்கள் 1000-ல் ஒருவரோ 10,000-ல் ஒருவரோ தான் இருக்கிறார்கள், என்னால் பூமி பாரத்தை தாங்க முடியவில்லை, தயவு செய்து இந்த பூமி பாரத்தை நீதான் தீர்த்தரல வேண்டும் என்று திருமால்கிட்ட போய் வேண்டுகிற போது திருமால் சொல்கிறார், அவசரப்படாத, நான் கூடிய சீக்கிரம் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்கிறார். சரின்ட்டு இந்த அம்மா வந்துடுது, பூமாதேவி வந்துடுறா. ஒரு வருஷம் ஆகுது, ஒன்றும் செஞ்ச மாதிரியே தெரியல. திருப்பியும் போய் முறையிடன்ட்டு போகிறா. போகும்போது திருமால் சொல்கிறாரு, ஒன்றும் கவலை இல்லை, நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போன்னு சொல்லிவிட்டு தேவர்களையெல்லாம் இவர் தோன்றுவதற்கு முன்னால், அவதரிப்பதற்கு முன்னால் தேவர்களெல்லாம் யதுகுல வம்சமாக நீங்கள் மதுராபுரியில் போயிட்டு பிறந்துருங்கன்னு சொல்லிவிட்டு இவர் பிறக்கிறதுக்கு தயாராகிறார். தேவகனுடைய மகள் தேவகி, தேவகனுடைய அண்ணன் உக்கிரசேனன், உக்கிரசேனனுடைய மகன் கம்சன். இப்போ அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய தேவகனுடைய அண்ணன் உக்கிரசேனனுடைய மகன் கம்சன், தேவகனுடைய மகள் தேவகி. அப்போ அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க. தேவகிக்கு பெரியப்பா பையன் அண்ணன் யார், நம்ம கம்சன். இப்போ தேவகிக்கும் திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்ச உடனே அந்த காலத்தில், இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த காலத்தில் உடன் பிறந்த சகோதரிக்கு திருமணமானால் சீர் சினத்தியோட நேராக கொண்டு போய் அவருடைய புருஷன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அது புருஷனும் கூட வருவார், கூட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரணும். அது யாருடைய கடமை? உடன் பிறந்த சகோதரன் ஆகியவனுடைய கடமை. இப்போ தேவகிக்கு உடன் பிறந்தவன் யாருன்னா, அண்ணன் பையன் யாருன்னா கம்சனாக இருக்கிறதுனால கம்சன் வாரான். தன்னுடைய தங்கையை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் வசுதேவர் வீட்டில் விட்டுட்டு வரணுன்னு ரதத்தில் ஏறி ஓட்டிட்டு வரணுன்ட்டு ஏறி ஓட்டுறான். சீர் பார்த்திங்கன்னா சாதாரண சீரில் 500 குதிரை, 1000 யானை, நகைகள், பொன் வைரம் ரத்தனம் அப்படின்னு ஏகப்பட்ட நகைகள். அவளை அவ்வளவு அலங்காரப்படுத்தி யாரை, தேவகியை ரதத்தில் வச்சுக்கிட்டு வசுதேவரும் தேவகியும் ரதத்தில் இருக்கிறாங்க. சீர் சினத்தையெல்லாம் பின்னாடி வர கம்சன் தேரை ஓட்டிட்டு வர, ரதத்தை ஓட்டிட்டு வரான். அப்படி ரதத்தை ஓட்டிட்டு வருகிற போது ஒரு அசிரீரி கேட்கு, என்னென்னா, கம்சா, உனக்கு ஏதாவது இருக்கா? நீ அழைச்சிட்டு போறிய உன் தங்கச்சி தேவகி வசுதேவர், அவள் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை தான் உனக்கு யமன், உனக்கு தெரியுமா அப்படிங்க. கம்சன் அதிர்ந்து போய் நிற்கிறான். அவன் பயங்கரமான அசுரன் நிற்கிறான். மீண்டும் அந்த அசிரீரி தெளிவாக சொல்லுது, தேவகி வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையால் உனக்கு உயிர் மரணம் ஏற்பட போகிறது, அதுலேயும் அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உனக்கு யமன், மறந்துடாத அப்படின்னு சொன்ன உடனே தேரை நிப்பாட்டிட்டு கம்சன் தன் இடுப்பில் இருந்த உடைவாள் எடுத்து தேவகியை தங்கச்சியை வெட்ட போகிறான். அப்போ வசுதேவர் சொல்கிறாரு, ஏன்பா ஏதோ ஒரு அசிரீரி கேட்டதுன்னு உடனே தங்கச்சியை வெட்ட போறிய, இப்போ தானே எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அசிரீரி சொன்னபடி பார்த்தாலும் 8வது குழந்தை தானே உன்னை கொல்லும், உனக்கு உயிருக்கு இதாக வரும், 8வது குழந்தைக்கு இப்போவே நீ உன் தங்கச்சியை, பாசமுள்ள தங்கச்சியை வெட்டணும்னு துடிக்கிறியே, கொஞ்சம் நிதானமாயிரு, உனக்கு வேணால் நான் ஒன்று செய்கிறேன், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஓன்ட்டையும் நான் கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு அவர் சமாதானமாக பேசுகிறார். யார்? வசுதேவர். ரொம்ப கோபத்தில் இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இறங்கி, வசுதேவர் எப்போதுமே வாக்கு காப்பாற்றுறவர், அதனால் அவர் சொல்கிறபடி இது பண்ணுன்ட்டு சரின்ட்டு கூப்பிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போய் பாதாள சிறையில் வச்சிட்றான். வச்சுட்டு பிறக்கிற குழந்தையால் ஆபத்து வருதான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் சொன்ன வாக்குப்படி அந்த குழந்தைய கூட்டு போய், இந்த குழந்தை நீ என்ன செய்யணுமோ செய்யணும், உடனே வாக்கை காப்பாற்றிட்டார் வசுதேவர் என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு. கொல்லலான்னு நினைக்கும்போது வேண்டாம், அவர் 8வது குழந்தை தானே நம்மளை கொல்ல போகுது, குழந்தையவே நம்ம ஏன் கொல்லணும்னு சொல்லி அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துட்டு போகும்போது நாரதர், கம்சன் கூட இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார அரக்கர்கள்லாம் சேர்ந்து, அறிவு இருக்கா, 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகுது, அது சரி, அதுக்காக நீ குழந்தைய கூட்டின்னு போய் எந்த குழந்தை ஒன்று அவதாரம் எடுத்து உன்னை கொல்ல போகுதுன்னு உனக்கு தெரியுமா, அதனால நீ அப்படிலாம் பார்க்காத, 8வது குழந்தை தான் கொல்லுன்னு பார்க்காத, பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்லுரு அப்படின்ட்டான். எல்லாரும் அந்த யோசனையை சொன்ன உடனே கம்சன் என்ன பண்ணுறான், குழந்தைய எடுத்து காலை பிடிச்சி செவுத்தில் அடித்து இப்படி 6 குழந்தைய கொண்டுடுறான். 7வது குழந்தை பிறக்கிற போது பகவான் திருமால் என்ன சொல்கிறாரு,
அம்சமாக பறக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாரு, அவருடைய தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய யோக மாயை யாருன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய சிவன் கோயிலில் பல பெருமாள் கோயில் அங்கங்கே இருக்கக்கூடிய துர்க்கை தான் யோக மாயை. விஷ்ணு துர்க்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில கோயில்களில் விஷ்ணு துர்க்கைக்கு கருவறையெல்லாம் உண்டு, ஸ்தலம் உண்டு. அந்த விஷ்ணு துர்க்கையை பார்த்திங்கன்னா தங்க சக்கரத்தோடு தான் காட்சி அளிப்பாள். அந்த விஷ்ணு துர்க்கையிட்ட போயிட்டு நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் விஷ்ணு துர்க்கை அருள்வதில் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அருள் நிறைந்த சக்தி அவள். யோக மாயை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, நீ நேராக நம்ம மதுராபுரியில் இருக்கக்கூடிய யசோதை வயிற்றில் போய் நீ கருவாகி வளர்ந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 7வது இது அங்கே சொல்லிவிட்டு அனந்தன் அவனை கூப்பிட்டு நீ வந்து ரோகிணி நம்ம தேவகி வயிற்றில் போய் 7வது குழந்தையாக வளர. அனந்தன் யாருன்னா நம்முடைய திருமால் வந்து படுத்து உறங்கக்கூடிய அனந்த சயனமாக இருக்கக்கூடியன்னு சொல்கிறோம்ல, அனந்த சயனத்தில் இருக்கான அனந்தனுடைய மேலே படுத்து தூங்குறதுனால அனந்த சயனன். அந்த அனந்தனை கூப்பிட்டு நீ தேவகி வயிற்றில் வளருன்ற மாதிரி மாற்றி விடுறார். அப்படி வரும்போது கொஞ்ச நாள் கழித்து யோகம் ஆகிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறார் திருமால். என்னன்னா, நீ வந்து தேவகி வயிற்றில் வளரக்கூடிய அந்த அனந்தனை ரோகிணி 2வது மனைவி, யாருக்கு, வசுதேவருக்கு 2வது மனைவியாக இருக்கக்கூடிய ரோகிணி வயிற்றில் வளர விட்டுரு. யோகம் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. நீ வந்து யசோதைட்டு இருந்து தேவகி வயிற்று வந்துரு, நான் வந்து யசோதை வயிற்றில் போய் பறக்கிறேன்றாரு. அப்போ யோகமாயி சொல்கிறா, அவசரப்படாத கிருஷ்ணா, திருமால்கிட்ட அவசரப்படாத, நீ எப்போதும் போல் தேவகி வயிற்றிலேயே இதாகு கருவாகி வளர்ந்துக்கிட்டு வா, காலம் வருகிற போது நான் உன்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லி அவர்கள் உடன்படிக்கை போட்டு இப்போ வந்து அனந்தனாகிய பலராமன் வந்து ரோகிணி வயிற்றிலையும் தேவகி வயிற்றில் பகவான் கிருஷ்ணனும் யசோதை வயிற்றில் நம்ம யோகமாயையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட நெருங்குகிற போது, அந்த காலகட்டம் கிட்ட நெருங்குகிற போது கம்சன் வந்து கம்சன்ட்ட வந்து நாரதர் சொல்கிறாரு, எப்பா 6 குழந்தைய நீ கொண்டுட்டேன், இப்போ 7வது குழந்தை யார்கிட்ட வளருதுன்னு தெரியுமா, 8வது குழந்தையாக அவதரிக்க போகிற அந்த குழந்தை உனக்கு யமனாக வரக்கூடிய அந்த குழந்தை யார் வயிற்றில் வளருது தெரியுமான்னு அவனை தூபம் போட்டு, இப்போ வந்து தேவகி குழந்தை பெற போகிறா, அந்த குழந்தைய அழிச்சிரு, அந்த குழந்தை அதுக்கப்புறம் 8வது குழந்தைய அழிச்சிருன்னு அவனை தூபம் போட்டு விரட்டுகிற போது இந்த செய்தி வந்து யோகமாயிக்கு போகுது. யோகமாயி அதற்கு பிறகு என்ன பண்ணுறான்னா, தேவகி வயிற்றில் வளரக்கூடிய கிருஷ்ண பெருமானை கொண்டு போய் யசோதை வயிற்றிலும் யோகமாயி வந்து தேவகி வயிற்றில் வந்து மாறி கரு கொண்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை பறக்குது. பிறந்த உடனே பெண் குழந்தை, 7வது பெண் குழந்தைன்னு வசுதேவர் சொல்கிறாரு, இது பெண் குழந்தையால் உனக்கு ஆபத்து வருமா, அதை போட்டு ஏன் அழிக்க போகிற அப்படிங்கும்போது, இல்லை நான் அழிச்சிருவேன்ட்டு வந்து பெண் குழந்தைய எடுத்து அப்படி கொல்றதுக்காக சவுத்தில் வீசுகிற போது அந்த கால்களை பிடித்து அவள் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறான். யார், யோகமாய. பதறிடுறான் கம்சன். அஜ்ஜோ, மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த நம்ம உயிரை பதுங்கி பவ்யமாகி ஓடி போயிடுறான் யோகமாயி. அதுக்கப்புறம் அங்கே போயிடுறான். அப்புறம் தகவல் இவருக்கு வருது, அங்கே யசோதை வீட்டில் அந்த குழந்தை சங்கு சக்கரதாரியாக பட்டு பீதாம்பரத்தோடு மிகப்பெரிய அழகு ஜொலிக்க, பெருமாள் கண்ண பெருமான் இல்லையா, அழகு ஜொலிக்க பறக்கிறாரு. அண்ணொன்னே சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷம் அடைஞ்சோன்னா எல்லாமே அந்த இந்த மகாபாரதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை தொட்டால் அப்படி தொட்டு எல்லாத்துலேயும் வரும். இங்கேயும் வந்து நாரதர் வந்து கம்சன்ட்ட சொல்கிறாப்புல, 7வது குழந்தை ஒன்றால் பண்ண முடியல, அது பெண் குழந்தை விஸ்வரூபம் எடுத்துட்டு இப்போ 8வது குழந்தை யசோதை வயிற்றில் இருக்குது, பிறந்துட்டு அதை கொல்ல ஏற்பாடு பண்ணுன்னு அங்கே தூபம் போட்டோன்னே இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் கம்சன், சந்தேகத்தின் பேரில் யசோதை வாழ்கிற அந்த இடத்துல 10 நாட்களுக்குள்ளே எத்தனை குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தையும் கொன்னுருவணுன்ட்டு என்ன முடிவு பண்ணி பூதனையை கூப்பிட்றான். பூதனையை கூப்பிட்டு, மகிழ்ச்சி, நன்றி, கண்ணபெருமான் பறந்துட்டாருன்னு காற்று வருது பார்த்தீங்களா, அதுதான் கண்ணபெருமானுடைய அருள். 10 நாளைக்குள்ள யசோதை அந்த மதுராபுரியில் இருக்கக்கூடிய 10 நாட்களுள்ள பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டுருன்னு சொல்லி பூதனையை அரக்கியை அனுப்புகிறான். அவள் என்ன பண்ணுறா, அரக்கி அந்த ஊருக்குள்ளே போனவுடனே தன்னை ஒரு பேர் அழகியாக உருமாற்றம் கொண்டு, அந்த ஊரில் பார்த்தாங்கன்னா இவ்வளோ மாதிரி ஒரு அழகி இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரியான அழகோடு உள்ளே வரான். உள்ளே வந்து
அந்த 10 நாளுக்குள்ளே பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்காக தூக்கி தன்னுடைய மார்பில் நஞ்சை தடவி பால் கொடுத்து கொண்டுடுறான். அரண்மனையில் இருக்கிறான். யார்? கண்ணபிரான் பகவான் கிருஷ்ணன் அரண்மனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறான். தொட்டிலில் அழகு 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 ஜொலிக்க மின்ன ஒளிர அப்படி தேசத்தோட கிருஷ்ணன் இருக்கிறார். இவ பூதனை பேர் அழகியாக அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான். யாரும் அவள் அழகி அரசவைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்கன்னு யாரும் அவளை தடுக்கலை. நேராக உள்ளே போயிட்டு கிருஷ்ணன் தொட்டிலில் கிடக்கிற கிருஷ்ணனை எடுத்து தன் மார்பில் நஞ்சை தடவி அப்படி மார்பில் வச்சு பால் நினைக்கிற போது கிருஷ்ண பெருமான் அவளுடைய பாலை அருந்துவது போல் அவளுடைய உயிரையும் சேர்த்து பருகி அவளை சாகடிச்சிட்றான். சாகடிச்சான்னா பூதகின்னு நம்ம சொல்லுவோம். பூதனை 12 மைல் நீளமாக உடல் கிடக்கு. 12 மைலுக்கு அவளுடைய உடம்பு கிடக்கு. எல்லாரும் பார்த்து இது மிரண்டுறாங்க. அப்பா ராட்சசி இவ பேரழகியா வந்தால, இவ ராட்சசியா இவ்வளோ பெரிய உடம்பா 12 மைல் நீளத்துக்கு கிடக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோடு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவள் கண்ணபிரானுக்கு பால் கொடுத்த கிருஷ்ண பெருமானுக்கு பால் கொடுத்த காரணத்தினாலேயே அவள் மோட்சம் பெற்றுட்டான். அதுதான் இறைவனுடைய அருள். கிருஷ்ணனுடைய பிறப்பு இப்படி இருக்குது. அவர் திருப்பி இங்கே அஸ்தினாபுரத்துக்கெலாம் வருவார். அவர் அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு மெதுவாக நடந்து வரட்டும். கர்ணனுக்கு வருவோம். கர்ணன் குந்தி போஜன், அது அத்தை மகன். யாருக்கு? நம்முடைய சுரசேனனுக்கு. அதாவது குந்தியுடைய பெற்ற அப்பா சுரசேனன். ஆனால் குந்திக்கு உண்மையிலேயே பேர் பிருதை, பீருதை. பிருதை தான் குந்தியினுடைய இயற்பெயர். அப்படி தான் குழந்தை அந்த பிறந்தருக்கு சுரசேனன் வளர்க்குற போது அத்தை மகனாக இருக்கக்கூடிய குந்தி போஜனுக்கு குழந்தை இல்லை, வளர்க்கணும்னு இவர்கிட்ட கேட்டோன்னே சுரசேனன் பிரதையை குந்தி போஜன் மன்னன் அரசவைக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கே போனால் அங்கே குந்தி போஜனுடைய மகளாக வளர்ந்து வர காரணத்தினாலேயே அவளுக்கு குந்தின்னு பேர் வந்துட்டு குந்தின்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரசவைக்கு அவளுக்கு 12 வயது ஆகக்கூடிய பருவ நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் துர்வாச முனிவர் தன்னுடைய சீடர்களோடு வாரார். துர்வாச முனிவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி மூக்கு மேலே நுணுக்குன்னு கோவப்படுறவர். ஆனால் அவரை மாதிரியே கோவப்படுறவன் யார்? துரியோதனை. பொசுக்குன்னு கோவப்படுவான். ஆனால் அப்படி கோவப்படுகிற துரியோதனனே பார்த்து நடுங்குகிறான் என்றால் துர்வாச முனிவருக்கு தான். துர்வாச முனிவர் ஒரு சின்ன சம்பவம். துர்வாச முனிவர் தன்னுடைய சீடர்களோட துரியோதனனுடைய அவைக்கு போகிறாரு. துர்வாச முனிவரே வந்துட்டாருன்னு வாசல் வரைக்கும் வரவேற்று உணவுலாம் மிக பிரமாதமாக ஏற்பாடு பண்ணுறாரு துரியோதனை. இருப்பா நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோன்ட்டு போய் குளிச்சுட்டு வராங்க. யாரே துர்வாசர் அவங்க சீடர்கள்லாம் குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிடுங்கன்னு துரியோதனை. இப்போ எனக்கு பசி இல்லை, எப்படி இருக்கும் பாருங்கள். அவள் விருந்து அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான் துரியோதனை. குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு பசி இல்லை, வரட்டுமா, இன்னொரு நாள் சாப்பிட்றேன்ட்டு துர்வாசர் அப்படி கிளம்பி சீடர்களோட கிளம்பி போகிறார். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சமைச்சு வச்சுருக்கிற சாப்பிடாம போகிறாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி சீடர்களோட எப்பா இப்போ நம்ம பசிக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தால் பசி கடுமையாக எடுக்கும் நமக்கே. அவர் துர்வாச முனிவர் முதல்ல இல்லைன்ட்டார். இப்போ நம்ம பசிக்குது, சாப்பாடு போடு அப்படிங்கிறார். துரியோதனை உடனே சமைச்ச சாப்பாடை போடணும். இது காலையில் சமைச்சது, புதுசாக சமைச்சு போடும்பார். எப்படி இருக்கும் பாருங்கள். திருப்பி புதுசாக சமைச்சு போடும்போது திருப்பியும் பார்த்துட்டு நான் சொல்லும்போது பசிச்சது, ஆனால் இப்போ பசி இல்லை, வட்டா அப்படின்ட்டு துர்வாச முனிவர் கிளம்பிடுவார். இப்போ துரியோதனுக்கு எவ்வளோ கடுமையான கோபம் வரும் பாருங்கள். அப்பேற்பட்ட கோபக்காரர் துர்வாச முனிவர். அவர் இங்கே வரார், எங்கள் குந்தி போஜனுடைய அரசவைக்கு வரார். தங்கியிருந்து பல அவருடைய அவர் தவமுனிவர் இல்லையே அவருடைய விசேஷங்கள்லாம் செய்கிறதுக்காக ஆத்திரமாக வச்சு பண்ணுறார். அப்போ எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் தேவைன்னு ஒன்று குந்தி போஜன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மகள் குந்தியை, வளர்ப்பு மகள் குந்தியை அவருக்கு துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஒப்படைக்கிறார். துர்வாச முனிவருடைய அந்த ஆசிரமத்தில் அவ்வளவு அற்புதமாக பண்பு நிறைந்த மகளாக அவ்வளவு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கிறார். யாரே குந்தி. 1 வருடம் ஆச்சு. 1 வருடம் ஆன உடனே துர்வாச முனிவர் கிளம்ப போகிறார். கிளம்பும்போது குந்தியை பார்த்து இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பணிவிடை பண்ணியிருக்கிற அந்த குந்திக்கு ஏதாவது செய்யணும்னு குந்தியை கூப்பிட்டு, யாருமே என்கிட்ட பணிவிடை செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க,
எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்றதுக்காக சமைச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு என்னென்ன தேவையோ அதை உணர்ந்து அறிந்து முன்கூட்டியே செய்த மிகப்பெரிய பெருமைக்குரியவள் குந்தி நீ. உனக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு 5 மந்திரத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த 5 மந்திரத்தை நீ யாரை நினச்சி உச்சரிக்கிறாயோ உச்சாடனம் செய்கிறாயோ அந்த அவங்க வந்து உன்கிட்ட கூடி மகிழ்ந்து அந்த அம்சத்தில் அவர்களுடைய அம்சத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற 5 மந்திரத்தை சொல்லி விட்டு அவர் அது பரிசு மாதிரி கொடுத்துட்டு துர்வாச முனிவர் கிளம்பிட்டார். இப்போ இது சின்ன பிள்ளை பார்த்தீங்களா, 12 வயசு ஆகுது. ஒன்றும் இல்லை, என் பேரன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர் 450 ரூபான்னு விளையாட்டு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தேன். 10 நிமிஷம் தான், 450 ரூபா 10 நிமிஷத்தில் காணாமல் போயிட்டு பாட்டாக பிரிச்சுட்டான்னு வைங்க. நம்ம பேரன் பேத்திகள் அதுதான் செய்யும், எதையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கும். இவன் என்ன பண்ணிட்டா, குந்தி தேவி 12 வயசு, மந்திரம் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்ப்போன்ட்டு மேல் முற்றத்தில் போயிட்டு சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறா, உச்சாடனம் பண்ணுறா. சூரியன் வந்துட்டார். சூரியன் வந்தோடனே இவ பதறிட்டான். அஜய்யோ, நம்ம விளையாட்டுக்கு பண்ண உண்மையிலேயே சூரியன் வந்து நிற்கிறாருன்ட்டு பதறிட்டு நிற்கிறா. நீ என்னை கூப்பிட்டுட்ட, அதனால் என் கூட நீ மகிழ்ந்து கூடி இருந்து உனக்கு ஒரு என்னுடைய அம்சமாக ஒரு குழந்தைய நான் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா உனக்கு மந்திரம் சொன்ன துர்வாச முனிவருடைய தலை வெடிச்சிடும். இப்படி ஒரு பயத்தை போட்ட உடனே குந்தி தேவி பயந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. வேறு வழியில் நீ என் கூட கூடி உனக்கு குழந்தைய நான் கொடுத்து தான் ஆகணும் தயாராகணுன்னு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறா, சம்மதிக்கிறா. அவனுக்கு முதலாவதாக பிறக்கக்கூடியவன் தான் கவச குண்டலத்தோடு பிறந்த கர்ணன். சரி, கவச குண்டலத்தோடு பிறந்த கர்ணனுக்கு ஒரு கதை உண்டு இல்லை? எப்படி அவன் மட்டும் எல்லா மனிதர்களும் சாதாரணமாக பிறக்கும்போது கர்ணன் மட்டும் எப்படி கவச குண்டலத்தோடு பிறந்தான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கு ஒரு கதை, அதான் மகாபாரதம். எதுக்கு கேள்வி மக்களுக்கெல்லாம் படிக்கிறவர்களுக்கு வருமோ அதற்கெல்லாம் ஒரு விடையை முன்பகுதியாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சிருப்பார். சகசர கவசன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் சிவபெருமான்கிட்ட மிக பல ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வர வாங்குறான். 1000 கவசங்கள் 1000 குண்டலங்கள் வாங்கிட்டு அந்த சகசர கவசன் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு. மரணமே வரக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்கிறார், அப்படிலாம் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயமாக இருக்கும், மரணமே வரக்கூடாதுன்னு ஒன்றை நான் சொல்ல முடியாது. வேணும்னா ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய 1000வது குண்டலமும் 1000வது கவசமும் எப்பொழுது உன்னுடைய உடம்பிலிருந்து கழன்று விழுகிறதோ அதுக்கப்புறம் அடுத்த கணம் உனக்கு மரணம் அப்படின்னு. அது என்னன்றதை சிவபெருமான் சொல்லிட்டார். 1000 கவசமும் 1000 குண்டலமும் நம்ம உடம்புலேருந்து என்னைக்கு நீங்கி நம்ம என்னைக்கு மிகப்பெரிய ஆணவத்திலையும் தலைக்கணத்துலேயும் அசுரன் மாறிடுறான். யார்? சகசர கவசன். வழக்கமாக எல்லா வரங்களும் நமக்கு கிடச்சிட்டுன உடனே என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அட்டூழியம் பண்ணக்கூடிய வேலைகள் தான் நடக்கும். எல்லா தேவர்களையும் இம்சை பண்ணுறான், இம்சை பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ தேவர்கள் எல்லாரும் போயிட்டு திருமால்கிட்ட போய், திருமாலே, சகசர கவசன் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்களால் அவன் செய்யக்கூடிய துன்பங்களை தாங்க முடியல, நீங்கள் எதையாவது ஒரு வழி பண்ணி சகசர கவசனை கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் பண்ண உடனே திருமால் ரொம்ப யோசனை பண்ணி என்ன செய்கிறாரு, தன்னை 2 கூறாக்கி ஒன்றை நரனாகவும் ஒன்றை நாராயணனாகவும் ஆக்கி அந்த 2 பேரும் சகசர கவசனை கூடுறதுக்கு போகிறார் தன்னம்சமாக. இப்போ என்ன நடக்குன்னா, அதை கணக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. நரனாகவும் நாராயணனாகவும் திருமால் தன்னை 2 கூறாக்கி சகசர கவசனை அழிப்பதற்காக அனுப்புகிறார். அதில் நரன் என்ன செய்யணும்னா, நாராயணன் நரன் என்ன செய்ய, அதுக்கு ஒரு விதி என்னன்னா, நாராயணன் 1000 வருஷம் தவம் இருக்கணும். 1000 வருஷம் தவம் இருந்து பெற்ற பலன் கிடைத்த பிறகுதான் சகசர கவன்கிட்ட போய் போரிடணும். அப்படி போரிடுகிற போது தான் சகசர கவசனுடைய 1 குண்டலமும் 1 கவசம் தான் கீழே விடும். இப்போ நாராயண 1000 வருஷம் தவம், நாராயண 1000 வருஷம் தவம் இருந்து சகசர கவசனோடு போர் புரிந்து அவனுடைய 1 கவசத்தையும் 1 குண்டலத்தையும் கீழே விழ வச்சாச்சு, வெட்டி வீழ்த்தியாச்சு. இதுக்கப்புறம் நரன்
நரன் 1000 வருஷம் தவம் இருந்து அவன் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இவன்கிட்ட சகசர கவசன்ட்டு போய் அவன்கிட்ட போரிட்டு அவன் ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் வெட்டி வீழ்த்துறது. இப்படி 2 பேரும் நரனும் நாராயணனும் மாறி 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 1000 வருஷம் கணக்கு பார்த்துக்கிடுங்க. அது போன நமக்கு அத்தனை 1000 வருடங்கள் கழித்து எல்லாம் முடியுது. 999 கவச குண்டலத்தை நரனும் நாராயணனும் சேர்ந்து வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இப்போ நிறைவாக இருக்கிறது ஒரு கவசமும் ஒரு குண்டலமும். பெரியவர்களே, அதான் அந்த அந்த காவியத்தை படைத்தவனுடைய ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த 1000வது குண்டலமும் 1000வது கவசமும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய சகசர கவசன் ஏற எங்கே போகிறான்? சூரியன்ட்டு போய் தஞ்சம் அடைகிறான். சூரிய பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும், இது கலண்டு விழுந்துட்டுன்னா என் உயிர் போயிடும், என் உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சூரியன்ட்ட தஞ்சம் போகக்கூடிய நேரமும் குந்தி அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யக்கூடிய நேரமும் ஒரே நேரத்தில் இருந்ததுனால இவ அழைச்ச உடனே சகசர கவசன் வந்து காலில் விழுந்து தஞ்சம் அடைஞ்ச உடனே அவனுடைய அம்சத்தையே கொண்டாந்து குந்தி தேவியினுடைய வயிற்றில் சூரிய பகவான் வச்சிட்டார். அசிங்கமாயிரும், பேர் கெட்டு போயிரும் சொல்லி அவளை அனுப்பி விட்டாச்சு. பெரியோர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரும் தான் எப்போதுமே துணை. பிறந்ததிலிருந்து அவனுடைய ஆயுட்காலம் முடிகிற வரை இந்த 4 பேரும் தான் எப்போதும் துணையாகவே இருப்பார்கள். மாதா கைவிட்டுட்டாளா? கர்ணனுடைய வரலாறு அதுதான். ஏன் திருப்பி 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 காலகாலமாக கர்ணனை மாதிரி ஒரு உயர்ந்த கர்ணனுக்கு பின் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்லிட்டு வராங்கன்னா அவனை மாதிரி வள்ளல் தன்மை உடையவன் யாருமே கிடையாது. அது கற்பனை கதையாகவே இருக்கட்டுமே. அந்த உயர்ந்த ஒரு குணத்தை கொண்டாந்து மக்கள் மத்தியில் இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்கிற அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தை நம்ம பாராட்டணும், பெருமைப்படணும், புலகாங்கிதம் அடைய வேண்டும். மரப்பேடையில் வச்சு அனுப்பிச்சாச்சு பெட்டியில். அங்கே அதிரதன் தேரோட்டி அவர் ராதை 2 பேரும் குழந்தை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை மரப்பேழையில் வந்த உடனே எடுத்து வளர்த்து கொஞ்சி கர்ணன்னு பேர் சூட்டி அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட், வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார்னு துரியோதனனுடைய அவையில் பெரிய குரூப் இருக்குது. அது ஒரு கூட்டம் இருக்கட்டும். இப்போ விரும்பி குந்தி தேவி என்ன செய்கிறா, இதை மறந்தாச்சு. முதல்ல சூரியன்ட்ட மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி தான் ஒரு குழந்தை பெற்றோம், அதை மரப்பேழையிலே யமுனை நதியிலே விட்டோம், அது நேராக கங்கை கரையை போய் அடைந்தது. கங்கை கரையில் அதிரதன ராதையை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிற அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சுத்தமாக மறந்தாச்சு. குந்தி பாண்டுவை விரும்பி கல்யாணம் பண்ணுறான். அதுவும் மன விருப்பத்தோட பாண்டுவை விரும்பி கல்யாணம் பண்ணுறான். பாண்டு ரொம்ப இதாக அந்த அரச தோரணையோடு இருக்கிறதுனால பாண்டுக்கு வந்து மாத்திரு தேசத்தினுடைய மன்னன் என்ன பண்ணுறான், மாத்திரியை 2வது திருமணமாக பாண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாண்டுக்கு குந்தி முதல் மனைவி, மாத்திரி 2வது மனைவி. மாத்திரி யாருன்னா கர்ணனுக்கு இது போர்க்காலத்தில் வந்து தேரோட்டம் பார்த்தீங்களா, சல்லியன் அவனுடைய தங்கை. அதனால் அந்த உறவு அதான் அப்படியே போயிட்டே வரும். 2 பேரும் ஆயிட்டு. பாண்டு வந்து என்ன ஆசைன்னா எல்லா ஆண்களுக்கும் அல்லது எல்லா தகப்பன்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை, தனக்கு குழந்தை பிறக்கணும், ஒரு பையன் பிறக்கணும், பிதிர்க்கடன்லாம் செய்யணும். அந்த பிதிர்க்கடன் செஞ்சால் தான் நம்மளுடைய ஆன்மா மோட்சம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான தத்துவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தனக்கு குழந்தை வேணும்னு பாண்டு ரொம்ப துடிக்கிறான். அப்படி துடிக்கிற போது கொந்திட்டு போய் சொல்கிறான் குழந்தை வேணும் அப்படின்னு. ஆனால் பாண்டுக்கு ஒரு சாபம் இருக்குது. என்ன சாவன, கிட்னியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் முனிவனும் அவனுடைய மனைவியும் மான் வடிவத்தில் ஒரு சோலையில் ஒதுக்குப்புறமாக சோலையிலே இருவரும் மகிழ்ச்சியாக கூடுகின்ற வேளையில் இந்த பாண்டு என்ன பண்ணிட்டான், அம்பை எடுத்து விட்டுட்டான் அந்த கிட்னியன் அப்படிங்கிற முனிவன் மேலே. அவன் உயிர் போகுது. உயிர் போகும்போது யார் நம்ம மேலே அம்பு எய்தார்கள்னு அப்படியே சுற்றி பார்க்கும்போது பாண்டு வரான். பாண்டு வரும்போது மானுன்னு நினச்சி எரிஞ்சிட்டான். ஆனால் மான் வடிவத்தில் இவங்க இருந்தாங்க. இவர் முனிவர் தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்து நானும் எனது மனைவியும் மான் வடிவத்தில் கூடுகிற சமயத்தில் அந்த கூடுகிற மகிழ்ச்சியை, இன்பத்தை, அந்த நேரத்தை நீ என்னோட மேலே அம்பு போட்டு என் உயிரை மாய்க்க வச்சுட்ட.
அதே மாதிரி நீயும் என்ன பண்ணுற, உன் மனைவியோட கோடினா உனக்கு தலை வெடித்து சுக்குநூறாக போயிடும். அந்த சாபத்தை கொடுத்துட்டார். இப்போ பாண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? சிரிக்கப்படாது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு விஷயங்கள் சம்பவங்களை காரணத்தை இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய இருக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். எதற்காக அந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை பார்க்கணும். காரணம் 1000 காரணத்தை வச்சுக்கிட்டு போட்டுட்டு நடக்கிறதெல்லாம் வச்சு இருக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணுறாரு, பாண்டு குழந்தை பெற முடியாது. ஆனால் அந்த காலத்தில், அரசர் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு அரசை மகாராணிக்கு, அரசராக இருக்கக்கூடிய அந்த அரசிக்கு குழந்தை பெறக்கூடிய தகுதி இல்லை, அல்லது அவருடைய கணவர் அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, முனிவர்களை, அது சாஸ்திரப்படி முனிவர்களை கூடி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முறை, நியதி அந்த காலத்தில் இருந்திருக்கு, அரசர் காலத்தில். அப்போது மன்னர் பாண்டு என்ன சொல்கிறான், குந்தியை கூப்பிட்டு, எம்மா அங்கே திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி கர்ப்பமாயிட்டா, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆனால் அவளுக்கு முன்னாடி நீயும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் குழந்தை பெறணும் அப்படின்னு சொல்லும்போது, அதனால் என்ன பெற்றுக்கலான்னு குந்தி சொல்கிறா. ஆனால் பாண்டு என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு சாபம் இருக்குது, நீ முனிவரை கூடி குழந்தை பெறுன்னு. அப்போதான் குந்திக்கு ஞாபகம் வருது. அது வரைக்கும் மறந்துட்டா தனக்கு மந்திரம் இருக்குன்னு. ஏங்க முனிவரெல்லாம் கூடி நான் குழந்தை பிறக்கணும்? என்கிட்ட துர்வாச முனிவர் ஒரு முறை எங்கள் குந்தி போஜன் அப்பா இருக்கக்கூடிய அவைக்கு வந்தார். 1 வருஷம் தங்கியிருந்தார் ஆத்திரமம் கட்டி. அவருக்கு பணிவிடை செய்வதற்காக என்னை அனுப்பிச்சி வச்சார் எங்கள் அப்பா குந்தி போஜன். நான் அவருக்கு நல்லபடியாக பணிவிடை செஞ்சதுக்காக எனக்கு ஒரு 5 மந்திரத்தை பரிசாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த மந்திரத்தை நான் உச்சாடனம் பண்ணேன்னா எனக்கு அந்த அம்சத்தில் எனக்கு குழந்தை பிறக்கும், அந்த மந்திரம் என்கிட்ட இருக்குது, கைவசம் இருக்குன்னு சொன்ன உடனே, ஆனால் அவள் சொன்னான் 5ன்னு சொன்னான், ஆனால் அவள்கிட்ட இருக்கிறது 4 தான். 1 ஏற்கனவே பெத்தாச்சு சூரியனை. இவன் பாண்டுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, ஆமாம் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி குழந்தைய பெத்துரு அப்படின்ன உடனே இவன் 2வதாக பாண்டு கணக்குப்படி முதல், குந்தி கணக்குப்படி 2, அவள் யமதர்மனை நோக்கி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறா, உச்சாடனம் செய்கிறார். யமதர்மன் தர்மனாக பிறக்கிறான் குந்திக்கு. 2வதாக வாயு பகவானை நினைத்து உச்சாடன மந்திரத்தை செய்கிறாள், பீமனாக 2வது குழந்தை பிறகு. 3வதாக தேவேந்திரனை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறாள், தேவேந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் பிறக்கிறான். ஆக்சுவலாக 3 போயிட்டா. இப்போ குந்தி கையில் இருக்கிறது ஒரு மந்திரம் தான். பாண்டு என்ன சொல்கிறான், அங்கே இங்கே 3 குழந்தை பிறந்தவுடனே காந்தாரி என்ன பண்ணுறா, கர்ப்பம் தரித்து அவள் 3 குழந்தை பெற்றுட்டா. தர்மன், பீமன், அர்ஜுனன் 3 பேர் பெற்றுட்டா. குந்தி உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரியான பக்கத்தில் இருக்கலாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா, காந்தாய்க்கு கோபம் அம்மி கல் மாதிரி பெரிய கல் எடுத்து தன்னுடைய கற்ப வயிற்றில் வாங்கி வாங்கி மாங்குன்னு அடிக்கா. அடித்ததில் அவளுடைய கரு சிதைந்து கீழே விழுகிற போது இவர் வியாச முனிவர் அதை அத்தனை 100 குடங்கள் 101 குடங்களில் அது 100 குடங்களில் பிடிக்கிறார். பிடிச்சி நெய் வார்த்து அந்த கருவானது வளரக்கூடிய அந்த ஆற்றலை அந்த வியாச முனிவர் பாதுகாத்து செய்கிறார். மிச்சம் இருக்கிற ஒரு கருவனுடைய பகுதியை தான் 101வது ஒரு குடத்தில் வச்சு நெய் வார்த்து வளர்க்கிற போது அந்த குழந்தை தான் துச்சலை, ஒரே ஒரு பெண் குழந்தையாக 100 கௌரவர்களுக்கு அடுத்ததாக 101வது துச்சலை பிறக்கிறார். துரியோதனன், துச்சாதனன், அப்படியே வரிசையாக 100 பேர் வரும்னு வைங்க. அங்கே பிறந்துடுறாங்க. அங்கே பிறந்த உடனே இப்போ பாண்டு திருப்பியும் குந்திட்டு, ஒன்றை தான் மந்திரம் இருக்குன்னு சொன்னியே, காந்தாரிக்கு 101 குழந்தை பிறந்தாச்சு, மீதி இருக்க மந்திரத்தை வச்சு எப்படியாவது இன்னும் 2 குழந்தைய பெற்று கொடு அப்படிங்கும்போது, அப்போ அவள் சொல்கிறான், அது என் மூலமாக வேண்டாம், நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா மாத்திரி, அவன் மூலமாக பெறுவோன்ட்டு மாத்திரிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து, ஒரு மந்திரம் தான் மாத்திரிக்கு சொல்லி கொடுக்கும்போது அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் சேர்ந்து அம்சமாக இவளுடைய வயிற்றில் 2 பேராக பிறக்கிறாங்க. அதுதான் நகுலன், சகாதேவன். இந்த 2 பேருமா பிறக்கிறாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இப்போ அம்மா கைவிட்டாச்சு. வில் அங்கம் தன்னுடைய ஆற்றலில் குருமாருக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு தெரியுமில்ல. இப்போ புத்தனடி செல்லப்பா, பாப்பாவுடைய செல்லமணிலாம் வாத்தியாராக இருந்தவங்க. நானும் 2 வருஷம் வாத்தியாராக இருந்தவங்க. வாத்தியாராக இருந்தால் நம்ம சொல்லிக் கொடுத்த பாடத்தை பையன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறானா, ஒப்பிக்கிறானா, அல்லது பரீட்சையில் நல்லா எழுதுறானான்ற ஒரு ஆர்வம் எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு.
அது மாதிரி துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆசை வந்துட்டுன்னா, துரோணாச்சாரியருக்கு முக்கியமாக, ஏன்னா துரோணாச்சாரியருக்கும் அர்ஜுனன் மேலே அவ்வளோ பிரியம். ஏன்னா அவர் அப்படி சொல்லி கொடுத்தவொன்னே பிடிச்சிக்கிட்டு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவன் விஜயன், வில்லுக்கு விஜயன். அர்ஜுனனுடைய புகழை இந்த நாடு முழுவதும் அறிவிக்க வேண்டும், அல்லது நாடு முழுவதும் தெரியப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய அரங்கேற்றத்தை ஏற்பாடு பண்ணுறார். அவையில் எல்லாம் இருக்கிறாங்க. திருதராஷ்டிரன் கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறாரு, காந்தாரி அதுக்காக தான் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவையில் எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, மன்னர்கள், பொண்கள் எல்லாம் இருக்காங்க. கர்ணனும் அதில் இருக்கான், எல்லாம் இருக்காங்க. இப்பொழுது துரோணாச்சாரியர் சொல்கிறார், அர்ஜுனன் தன்னுடைய ஆற்றலை, வில் ஆற்றலை காட்ட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏற்றினோன்னு அவன் பாட்டுக்கு அவ்வளவு அற்புதமாக விஜயன் அர்ஜுனன் தன்னுடைய திறமையெல்லாம் ஆற்றலையெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதோடு முடிச்சிருக்கணும். பீஷ்மர், கிருபாச்சாரியார் பீஷ்மர் என்ன பண்ணிட்டாங்க, அதோடு முடிக்காமல் மேடையில் வந்து எங்களுடைய அர்ஜுனனுக்கு நிகராக போரிடுவதற்கோ அல்லது வில் ஆற்றலை காட்டுவதற்கோ இங்கே யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி கிருபாச்சாரியார் கேட்ட உடனே கர்ணன் வீரன் இல்லையா, சட்டுன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு என்னால் முடியும் அப்படின்றான். உன்னால் முடியும் அப்படின்ன உடனே கிருபாச்சாரியார் பார்க்குறாரு, அவன் தோட்டத்தில் அவ்வளோ அழகாக இருக்கிறான், ஆனால் இவன் வந்துக்கிட்டு யாருன்னே தெரியாது, இவன் வந்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு நிகராக தன்னுடைய ஆற்றலை காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அவனை மேடையில் ஏறின உடனே கிருபாச்சாரியாருக்கும் பீஷ்மாச்சாரியாரும் கேட்குற முதல் கேள்வி, யார் நீ? உன்னுடைய குலம் என்ன? உன்னுடைய கோத்திரம் என்ன? அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய அப்பா யார்? உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கான். பெரியவர்களை அம்மா கை விட்டுட்டா குந்தி. சூரிய பகவான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, என்னுடைய அம்சத்தில் பிறந்தவன் தான் கர்ணன் வந்து இறங்கி வந்து சொல்லலாம்ல, சொல்லலை. உன்னுடைய தந்தை யார் அப்படிங்க. உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? தந்தை யார்? அந்த குலம் என்ன கோத்திரம் என்னன்னு கூட கர்ணனுக்கு வருத்தல்ல. தந்தை யாருன்னு ஒன்று தான் அப்படி இது போது மகனே அப்படின்னு சும்மா இல்லாமல் அதிரதன் கீழே இருந்து கத்திட்டான். தேரோட்டி மகனா நீயா? என்னுடைய அர்ஜுனன், நாங்கள் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன், வில்லாற்றில் சிறந்து விளங்கக்கூடிய அர்ஜுனனை எதிர்த்து அவனுக்கு நிகராக உன்னுடைய ஆற்றலை காட்ட மேடை ஏறி வந்திருக்கிறாய். கேவலப்படுத்துறாங்க. தேரோட்டி மகனா? கர்ணன் வரான், தலை குனிஞ்சிக்கிட்டு, அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, தலை குனிஞ்சிக்கிட்டு தேரோட்டி மகன்னு சொல்லி கேவலப்படுத்தினதில் ரொம்ப உருகி கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே பெருக்கி சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு கர்ணனுக்கு. மீண்டும் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க கர்ணாம்பாங்க. மீண்டும் இவர்கள் கேவலப்படுத்தும் போது தான் அந்த இடத்துல துரியோதனை வரான். அவனை பற்றி 1000 கேரக்டரில் கோபக்காரன், பொறாம பிடிச்சவன், அது இது என்னெல்லாமோ வரும். வந்து சொல்கிறான், கிருபாச்சாரியாரே, பீஷ்மாச்சாரியாரே, துரோணாச்சாரியாரே, எல்லா மகான்களும் அமர்ந்திருக்கிறீர்கள், ரிஷிகள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரிய வேண்டாமா? கற்றவர்க்கும் நலன் நிறைந்த கன்னியர்க்கும் வன்கை உற்றவர்க்கும் வீரன் என்று உரைத்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையோடு கோது இல்லாத ஞானம் பெற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை அப்படிங்க. யாரு? துரியோதனை சொல்றான். கற்றவர்க்கும் ஜாதி பார்க்கக்கூடாது. எம்காம்னு படிச்சிருக்காருல்ல செல்வமணி, தியாகராஜர் துணை ஆட்சியர், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் துணை ஆட்சியராக இருக்கீங்க, ஆட்சித்தலைவராக இருக்கீங்க, என்ன ஜாதி கேட்கக்கூடாது. அது மனித பண்பிலேயே இல்லாத ஒரு செயல். கற்றவர்க்கும் அவன்கிட்ட போய் ஜாதி மதத்தை கேட்கவே கூடாது. நலன் நிறைந்த கன்னியர்க்கும், நலன் நிறைந்த யார்? குடும்பத்தில் வளர்ந்து அப்பா அம்மா சொந்தக்காரங்களோடு வளர்ந்த அந்த பெண்கிட்ட போயிட்டு நலன், எல்லா பெண் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அத்தனை நலன்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட போயிட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாது. கற்றவர்க்கும் நலன் நிறைந்த கன்னியர்க்கும் வன்கை உற்றவர்க்கும் தினந்தோறும்
கேட்கும்போது மட்டுமல்ல, கேட்காத போதும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறானே வள்ளல் தன்மை உள்ள நெஞ்சுரம் கொண்ட ஒரு வள்ளல், அவன்கிட்ட போயிட்டு கொடுக்குறவன்கிட்ட போயிட்டு நீ என்ன ஜாதி, உன்கிட்ட இருந்து நான் வாங்கலாமா கேட்கக்கூடாது. கற்றவர்கிட்ட கேட்கக்கூடாது, நலன் நிறைந்த கண்ணியர்கிட்ட கேட்கக்கூடாது, வன்கை உற்றவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஆற்றலோடு மனதோடு உயர்ந்த பண்போடு இருக்கவன்கிட்ட போயிட்டு ஜாதி கேட்கக்கூடாது. வீரன் என்று உரைத்தவர்க்கும், அங்கே தான் துரியோதனன் சொல்கிறான், வீரன்னு வந்துட்டான்ல மேடைக்கு, அவன் வீரன்னு வந்துட்டான்ல, வீரன்னு வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு நீ என்ன ஜாதி கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஜாதி கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் வீரன் வீரன் தான், அவன்கிட்ட ஜாதி கேட்காத. வாழ்வுடை கொற்றவர்க்கும் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று நினைத்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற அரசன்கிட்ட போயிட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்க முடியாது. உண்மையான கோதி இல்லாத, அழுக்கு இல்லாத, குழப்பம் இல்லாத, தெளிவான ஞான செருக்கு பெற்றவர்கள்ட்டும் முனிவர்கள்ட்டையும் ரிஷிகள்ட்டையும் சித்தர்கள்ட்டையும் போய் மூலத்தை கேட்கக்கூடாது. நீ நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுமாங்க, தெரியுங்களா பெரியவங்க? ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நதி மூலத்தை எப்படி பார்க்கக்கூடாதோ அது மாதிரி ரிஷி மூலத்தை பார்க்கக்கூடாது. அதனால் உண்மையான கோதி இல்லாத ஞானம் பெற்றவருக்கு ஒன்றே தான்டா ஜாதி, வேற ஜாதியே கிடையாது. மனிதன் அது ஒன்று தான் ஜாதி. அந்த ஜாதியில் நன்மை தீமை எதுவுமே கிடையாது. துரியோதனன் எப்படி ஆங்காரமாக சப்தமிட்டு சொன்ன உடனே அது எப்படி ஒரு தேரோட்டி மகனுக்கு போயிட்டு இந்த மேடையில் நாங்கள் அரங்கேற்றம் செய்வதற்கோ அல்லது அவனுடைய ஆற்றலை காட்டுவதற்கோ இடம் கொடுப்பது, தேரோட்டி மகனுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அந்தஸ்து வேண்டாமா? ஒரு அரசன் என்கிற அவனுக்கு நிகராக ஒரு அரசன் என்கிற அந்தஸ்தாவது வேண்டாமா அர்ஜுனனுக்கு நிகராக? அவ்வளவுதானே. இக்கணமே அங்க தேசத்தினுடைய அரசனாக்கி காட்டுகிறேன்னு சொல்லி அந்த நிமிஷத்திலேயே அந்த மேடையிலே துரியோதனன் கர்ணனுக்கு அரசவை ஆக்கல முடியவே சுட்டிட்டான். மேடையில் வச்சு முடிய சுட்டி அதை பின்னாடி வில்லுப்புத்தரர் குந்திட்ட கர்ணன் பேசும்போது அந்த வரி சொல்லிடுறேன், ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடியும் சூட்டிம்பார் வில்லுப்புத்தரர். யாருன்னே எனக்கு தெரியாதுமா. யாருக்கு? துரியோதனனுக்கு என்னை யாருன்னே தெரியாது இல்லையா? இவங்கெல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் ஜாதி குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கேட்டாங்கல்ல, அவனுக்கு யாருன்னே என்ன தெரியாது. அரசை ஆக்கிட்டான் இல்லை. இன்னொரு செய்தி, அது பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு முடி சூட்ட மாட்டாங்களாம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா விதுரனுக்கு ஆட்சியெல்லாம் ராவேசன் அடித்து முடித்ததுக்கு விபீஷணனுக்கு முடி சூட்டுறது ராமன் முடி சூட்டலை. சுக்ரீவனுக்கு முடி சூட்டும் போது ராமன் முடி சூட்டலை. அது அழகாக சொல்கிறாங்க, ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு முடிசூட்டுகிற வைபவத்தை நடத்த மாட்டார்கள். ஆனால் துரியோதனன் அஸ்தினாபுரத்தினுடைய அரசன், அவன் என்னை அரசனாக்கி எனக்கு முடிவு சூட்டி பெருமை கொடுத்தானம்மா, அவனை விட்டுட்டு நான் எப்படி வருவேன்ட்டு யார்கிட்ட குந்திட்டு சொல்லுவான். கர்ணன் கொடுத்தாச்சு. அப்போ இங்கே அப்பா கண்டுக்கவே இல்லை. கை வந்து என் மகனான்னு சொல்லலாம்ல, எல்லாரும் தானே கேட்காங்க யார் யார் யாருன்னு. என் மகனான்னு சொல்லல, அம்மா விட்டாச்சு அப்பா விட்டாச்சு. அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஆச்சாரியா நம்ம பரசுராமர்கிட்ட கற்றுக்க போகிறாங்க. ஏற்கனவே கர்ணன் அழகு உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா சிவாஜி கணேசனை வேணால் நினச்சிக்கிடுக்க. ஏன்னா அந்த கர்ணனை வச்சா தான் டக்குன்னு உங்களுக்கு நமக்கு கர்ணனை எப்படா இருப்பார்னு நம்ம யோசித்து சொல்லி புரிய வைக்கிறத விட அதுக்கு வாழ்ந்து காட்டிய சிவாஜி கணேசன் அவர்களையே நம்ம கற்பனை வேணால் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோ அழகு. பரசுராமர்கிட்ட போய் பயிற்சி எடுக்க போகிறார். இவன் ஏற்கனவே அழகாக சக்க செவேர்னு வேறு இருக்காரா கர்ணன். அவராக முடிவு பண்ணிக்கிறாரு. பரசுராமரே முடிவு பண்ணிட்டு அந்த நானாக தான் இருப்பான் போட்டிருக்கு, பிராமணாக தான் இருப்பான் போட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு சாபம் இருக்குது. அது பெரிய அப்படிலாம் சொல்லிட்டு போனோம்னா 1 மணி நேரம் முடியாது. அது அடுத்த நாள், நாளை, மறுநாள் ஒரு 3 நாளைக்கு தேவைப்படும். அவ்வளோ கதை இருக்குன்னு வைங்க. பரசுராமுக்கு சாபம் இருக்குது, ஜமத் கதை முடிவு, அந்த கதையெல்லாம் இருக்குது. அது சத்திரியனை வேரோடு சாக்கணும்னு அந்த வெறியில் இருக்கிறவர் பரசுராமர். அழகாக இருக்கார், பார்க்குறதுக்கு அந்த நேரம் மாதிரியே இருக்கான். யார்? கர்ணன். எல்லா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்காரு. பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்கட்டும். இங்கே கிருஷ்ண பகவான் இங்கே வந்தாச்சு. வந்து என்ன பண்ணுறாரு, நேராக தேவேந்திரன்ட்ட போய், இங்கே வா, உனக்கு அறிவு இருக்கா? யார்கிட்ட? தேவேந்திரன்ட்ட. அறிவு இருக்கா? உன் புள்ள அர்ஜுனனை கொல்றதுக்காக ஒருத்தன் பரசுராமன்ட்ட போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான், கற்றுக்கிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு. என்னது, என் புள்ள அர்ஜுனன் கொல்றதுக்காக பயிற்சி எடுக்கிறானா? பரசுராமர்ட்டியா? யார்?
கர்ணன் ஒருத்தன் போய் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணு, அவனுடைய பயிற்சியை தடை பண்ணு. எப்படி ஒரு ராட்சச வண்டு மாதிரி போ, உருவு மாதிரி போய் அங்கே போய் கர்ணனுடைய தொடையில் தொலைச்சி ரத்தத்தை வெளியே அனுப்பு. பரசுராமர் பார்ப்பார், இது இன்னொன்னுடைய ரத்தம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அவனுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறத நிப்பாட்டிடுவார். பார்த்துக்க, இல்லாட்டா அர்ஜுனோட உயிர் போயிடும், சொல்கிறத நான் சொல்லிட்டேன்னு கஷ்டம் அங்கே தூப்பை போட்டு அவர் போட்டு போயிட்டார். தேவேந்திர ராட்சச வண்டு மாதிரி உருவெடுத்து குருவுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு ஒரு பையங்களை பிடிச்சி போச்சுன்னா அந்த பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி கர்ணன் மேலே ரொம்ப பிரியம் பரசுராமருக்கு. கர்ணனுடைய மடியில் தொடையில் தலையை வச்சுக்கிட்டு பரசுராமர் கால் நீட்டி தூங்கிட்டு இருக்கிறார். இதுதான் சமயம்னு என்ன ராட்சச வண்டு உருவெடுத்த தேவேந்திரன் என்ன பண்ணுறான், நேர கர்ணனுடைய தொடையை தொலைச்சதில்லை. தொலைச்சிட்டு விட்டால் கூட ஒன்றும் தெரியாது, தொலைச்சி அடி தொடையிலிருந்து தொலைச்சி மேல் தொடை வழியாக வெளியே அந்த தேவேந்திர ராட்சச வண்டு பறந்து போகுது. அப்படி போகும்போது எப்படி கொப்பளிச்சிட்டு ரத்தம் வரும், குபுக்குன்னு வெளியே வருது. அந்த குபுக்குன்னு வெளியே வந்த அந்த ரத்தமானது நேராக தூங்கிக்கிட்டு இருக்கிற பரசுராமருடைய கன்னத்தில் பட்டு என்னமோ ஈரம் படுதுன்னு அப்படி நிமிந்து பார்க்குறாரு, ரத்தத்தை பார்க்குறாரு, யாருன்னு கேட்காரு. அப்போ என்னதான் அந்த கர்ணன்கிட்ட பொய்யே வராது. அவன் பொய் சொன்னதாக மகாபாரதத்தில் எந்த இடத்துலையும் கிடையாது, வராது. அப்போ தன்னுடைய நிலைமையை உண்மையை சொல்கிறான். பரசுராமர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லி கொடுத்த வித்தைகள் எல்லாம் தக்க சமயத்தில் உனக்கு மறந்து போக வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இப்போ யாரெல்லாம் விட்டாச்சு, மாதா கைவிட்டாச்சு, பிதா கைவிட்டாச்சு, குரு கைவிட்டாச்சு, இனி தெய்வம். கிருஷ்ணர் வந்தாச்சு. டயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், 8:12 ஒன்று ஒரு 15-18 நிமிஷம் இருக்குது. கிருஷ்ணன் வந்தாச்சு. அது இங்கே தர்மத்தை சொல்லி ராஜசூய யாகத்தை நடத்து, உன்னுடைய முன்னோர்களுக்கு அதை நீ செய்ய வேண்டிய கடமைன்னு நடத்தும் போது பல்வேறு தேசத்திலிருந்து மன்னர்கள் எல்லாமும் அவ்வளவு பரிசு பொருட்களை வந்து தர்மனுக்கு குவிச்சதை பார்க்குறான். சொந்தக்காரன்ற முறையில் துரியோதனன் எல்லாத்தையும் அழைச்சிருப்பான். தர்மன் பார்த்தோன்னே எவ்வளோ பரிசு எடுங்க. பாரதி அழகாக பாடுவான். அந்த பாஞ்சாலி சபதத்தை ஆரம்பிக்கும்போது, வாணியை சரண் புகுந்தேன், அருள் வாக்களிப்பால் என திடம் மிகுந்தேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க பாரதி, வாணியை நான் சரண் புகுந்துட்டேன், அருள் வாக்கு அளிப்பால் என திடம் மிகுந்தேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தான் பாஞ்சாலி சபதத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் என்னுடையது அல்ல, வாணி எனக்குள்ளே இருந்து அவளுடைய அருள் வாக்காக இந்த பாஞ்சாலி சபதத்தை நான் எழுதுகிறேன்னு சொன்னான் பாருங்க. வாணியை சரண் புகுந்தேன், அருள் வாக்களிப்பால் என திடம் மிகுந்தேன், பேணியல் பெருந்தவத்தால் நிலம் பெயரளவும் புகழ் பெயராதால் பூனியல் மார்பகத்தால் ஐவர் பூவை திரௌபதி மாக்கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் அருளுக வேம்பார். மானியல் தமிழ் பாட்டுன்னு என்ன, பெருமை மிகுந்த மாண்பு மிகுந்த தமிழ் மொழியில் அந்த தமிழில் நான் பாட்டு எழுதுறேன், அதுக்கு நீ எனக்கு வகுத்து அருள வேண்டும் அப்படின்னு வாணியை சரண் புகுந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜசூய யாகத்தை பார்த்தோன்னே பொறாமப்பட்டு என்ன பண்ணுறான், நேராக தன்னுடைய அரண்மனைக்கு போகிறான். தகுனி மாமன், தாய் மாமன், அது ஒரு பெரிய கதை இருக்குது. தாய் மாமன் துரியோதன வம்சத்தை அழிக்கணும்னு தான் கூட இருப்பான், ஆனால் அது வேறு மாதிரி அவனுக்கு தெரியல. அப்போது வந்து நம்மளும் ஒரு இந்த இது மாதிரி கட்டுவோம், அவனை கூட்டுவா, மயனை கூட்டுவா, மயன் என்கிற தட்சனை கூட்டுவா, அவனை வச்சு நம்மளும் ஒரு அரண்மனை மாதிரி ஆக்கி கிரகபிரவேசம் நடத்தி அவங்கள வர சொல்லுவோம், மன்னர்களை கூப்பிட நிறைய பரிசு பொருள் வரும். வருகிற போது தர்ம சூதில் ரொம்ப விருப்பம் உள்ளவன், அவனை சூதாட வச்சு தோக்க வச்சு நாட்டையில் நம்ம பிடிங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை கொடுத்த உடனே அதே மாதிரி செய்கிறாங்க. வராங்க, சூதாடுறாரு, ஒவ்வொன்றா வச்சு இழக்கிறாரு, கடைசியில் பாஞ்சாலியை வச்சு இழக்கிறாரு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 13-12 ஆண்டுகள் காட்டிலையும் ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் மறைந்திருந்து யாருக்கும் கண்ணில் பட்டாலும் இது அர்ஜுனா, இது பீமை, இது சகாதேவன் தெரியக்கூடாது. அப்படி தெரியாத மாதிரி மறைந்து வாழ்கிற ஒரு வருட தண்டனை. மொத்தம் 13 வருஷம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாட்டை தரேன்ட்டு துரியோதனன் சொல்கிறான். அதே மாதிரி 13 வருடத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. பஞ்ச பாண்டவர்கள் எல்லோரும் வந்தாச்சு. இங்கே போய் முதல்ல தூது அனுப்புகிறாங்க, சஞ்சயனை தூது அனுப்புகிறாங்க. ஒன்றும் சரிப்படலை. அங்கேருந்து ஒரு மன்னர் தூது வர்றாரு, ஒரு முனிவர், அதுவும் சரிப்படலை. கடைசியாக கிருஷ்ணன் சபையில் உட்காந்துக்கிட்டு, நான் வேகமாக போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் உட்காந்துக்கிட்டு 5 பேர்கிட்ட உட்காந்து, எப்பா போர், அவன் நாட்டை தரான், என்ன செய்யணும், போர் செய்யலாமா, என்ன செய்யலான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு.
தர்மன் மிகப்பெரிய தர்மன் இல்லையா, அவர் அழகாக சொல்கிறாரு, வேண்டாம் என்னதான் இருந்தாலும் அவங்க நமக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான், பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை, சொந்தக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்காது, ஏன் கையை வச்சு என் கண்ணை குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் பகையெல்லாம் வேண்டாம், போர் வேண்டாம், சமாதானமாக பேசுகிறேன். சமாதானம்னா என்ன செய்யணும்? கண்ணன் ஒரு 5 ஊரை கேளு, 5 நாடை கேளு, 5 நாடு தரலையே 5 ஊரை கேளு, 5 ஊர் தரலையே 5 வீடை கேளு அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசு அப்படின்னு. பீமனுக்கு கடுமையான கோபம் வருது. வந்துட்டு துரியோதனனுடைய அரக்க குணத்தை விட எங்கள் அண்ணன் தர்மனுடைய இரக்க குணம் மிக மோசமாக இருக்கிறது. என்னை அனுப்புங்கள், நான் என்னுடைய கதாயத்தை வைத்து ஒரே அடி துரியோதனை அடித்து முடிச்சிடுறேன், நான் அடுத்தது அர்ஜுனன், நீங்கள் யாரும் போக வேண்டாம், என்ன விடுங்க, நான் அம்பு வில்லு அதை வச்சு அவனை கொண்டுடுறேன், துரியோதன வம்சத்தையே அழிச்சிட்றேன். நகலன் அதுதான்றான் கடைசியாக. ஏன்னா இது முக்கியமான இடங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். கடைசியாக சகாதேவன்கிட்ட போய், என்னப்பா 4 பேரும் போர் சமாதானம் சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறாரு? அவன் அழகாக சொல்லுவான் சகாதேவன், நீ நினைக்கிறது தான் நடக்க போகுது, அதனால் என்கிட்ட வந்து கருத்தெல்லாம் கேட்காது, யோசனையெல்லாம் கேட்காது, நீ என்ன செய்யணுமோ அதை செய் அப்படிங்கிறான். என்ன நீ அப்படி சொல்கிற? ஏதாவது ஒன்று சொன்னால் தானே எனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நான் சொல்கிறபடி நீ கேட்குறியா? கேட்குறேன். கர்ணனை கூப்பிட்டு வந்து ஆளை வச்சிரு, மகாபாரதத்தை ஆளட்டும், நாட்டு அத்தினாபுரத்தை ஆளட்டும். யார்? கர்ணன். கொன்னுருவேன், கர்ணனை கொன்னுருவேன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்லாம் அர்ஜுனன், அவனு கொன்னுரு. யாருக்கு முன்னாடி? கர்ணனுக்கு பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு கொன்னுரு. ஏன்னா அர்ஜுனனை கொண்டுட்டு இந்த கூந்தலை ரத்தத்தை தடவ முடியாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காள்ல, யார்? பாஞ்சாலி. அவளுக்கு மொட்டை போட்டுரு, அர்ஜுனனை கொண்டுரு, கர்ணனை கூப்பிட்டு வந்து அரசாட்சியை செய்ய வச்சிரு, எல்லாத்துக்கும் மேலே ஒன்றையும் கட்டி போட்டுட்டோன்னு மகாபாரதம் வரவே வராது அப்படின்னு சகாதேவன் சொல்கிறான். உடனே கண்ணனுக்கு திக்குங்குது, கிருஷ்ணனுக்கு என்னடா அது, இவன் நம்ம ஏதோ ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு, ஏய் பாபா தனி ரூமில் போய் பேசுவோம், தனி அறைக்கு போய் பேசணும்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டு, அதெல்லாம் சரி, முன்னம் சொன்ன அனைத்தையும் என்னால் செய்ய முடியும், என்னை கட்டுவேன்னு சொல்லி அது ஒன்றால் எப்படி முடியும்? கர்ணனுக்கு முடி சொட்டிடலாம், அர்ஜுனனை கொண்டுடலாம், பாஞ்சாலியுடைய தலையை மொட்டை அடிச்சிடலாம், என்ன நீ எப்படி கட்டுவ அப்படிங்கும்போது, கண்ணா உன்னை கட்ட முடியாதுன்னு சொல்லவே சொல்லாத, உன் தலையை பூட்டி நேராக கைப்பிடித்து அன்பால் நான் கட்டுவேனேல் உன்னை நான் கட்டிட முடியும்னு சொல்லும்போது, எங்கே காட்டுப்பா பொண்ணு மிகப்பெரிய திவ்ய ரூபத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா அப்படியே ஒரு உருவமாக போயிட்டுருக்கு, மேலே வரைக்கும் வானம் வரைக்கும். சகாதேவன் தன்னுடைய அன்பு என்கிற பக்தியால் அவருடைய பகவான் கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை அப்படி கட்டி போட்டான், பக்தியால் கட்டி போட்டுட்டு பிடிச்சிட்டான். 2 காலையும் பிடிச்சதுக்கப்புறம் உயரமாக உயர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் என்னை விட்டுன்னு சொல்லி தன்னுடைய உருவத்தை சுரூபத்தை கொஞ்சமாக குறைத்து வந்து நேராக வந்து நின்றுட்டு என்னை விட்டுரு அப்படிங்கிறார். விட்டுறேன்னு சொன்ன உடனே நான் விடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வரம் தரணும். என்ன அப்படின்னு, 5 பாரத போரில் உன் பார்வையால் காக்க வேண்டும். எதில்? சாதாரணமாக காக்கக்கூடாது, உன் பார்வையால் உன்னையே நாங்கள் 5 பேர் நம்பி வந்திருக்கோம், உன் பார்வையால் எங்கள் 5 பேரையும் நீ காக்க வேண்டும்னு சத்தியம் பண்ணினோடனே சத்தியம் பண்ணார். காலை விட்ட உடனே சகாதேவன் தோளில் கையை போட்டுட்டு, நம்ம அறைக்குள்ளே நடந்தது வெளியே ஆட்டி சொல்லிடாதன்னா அது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு தோளில் கையை விட்டு வெளியே கூப்பிட்டு வர்றார் சகாதேவனை. சகாதேவனுக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன கதை, 1 நிமிஷம் தான் அது. அங்கே பாண்டு இறக்க போகிறார். யார்? 5 தகப்பனாக விளங்கக்கூடிய பாண்டு இறக்க போகிறார். குடிசையில் இருக்கிறார், ஆசிரமம் மாதிரி ஒரு குடிசையில் வெளியே காட்டுக்குள்ளே இருக்கிறார், சாக போகிறார். 5 பேரையும் கூப்பிட்றாரு, கிருஷ்ணனும் இருக்காப்புல. 5 பேரை கூப்பிட்டு, நான் இப்போ இன்னும் ஒரு 2 நாளிகை 3 நாளிகையில் நான் செத்து போயிடுவேன், என்னுடைய உடம்பை எல்லாரும் 5 பேரும் என்ன பண்ணுங்க, பிச்சு தின்றுங்க, உங்களுக்கு ஆற்றல் பலம் எல்லாம் கூடிரும் அப்படின்னு பாண்டு சொல்லலாம். இது செஞ்சிட்டோம்னா நம்ம மேலே மரியாதை எல்லாம் போயிடும்னு கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு வெளியே 5 பேரையும் கூப்பிட்டு வர்றாரு. பாண்டு இறந்துடுறாரு. பார்க்குறாங்க, இறந்துட்டார். இப்போ என்ன பண்ணணும்? செதம் ஊட்டணும். அதனால் வாங்க நம்ம எல்லோரும் போய் விறகு எடுத்துகிட்டு வருவோம், பாண்டுக்கு செதம் ஊட்டணும்.
சகாதேவா நீ மட்டும் வாசல்லே நின்று, ஏன்னா இது காட்டு பகுதி, விலங்குகள் வந்து உங்கள் அப்பாவுடைய உடம்பு இழுத்துட்டு போயிடக்கூடாது, வாசல்லே நின்றுக்க என்னன்னு 5 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு கிருஷ்ணர். சகாதேவன் அப்பா இறந்த கடந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காப்புல. 5 பேர் விறகு எடுத்துகிட்டு வராங்க. 5 பேர் தலையில் சுமந்துட்டு வராங்க. தர்மன், பீமன், நகுலன், அர்ஜுனன் 4 பேரும் கூட கிருஷ்ண பகவானை எடுத்துட்டு வர. சகாதேவன் தூரத்தில் இங்கே இருந்துக்கிட்டு தூரம் வரக்கூடியவர்களை பார்க்குறான். 5 பேரில் தர்மன் தலைக்கு மேலே தான் வச்சுட்டு வரான், நகுலன் தலைக்கு மேலே வச்சுட்டு வரான், அர்ஜுனன் தலைக்கு மேலே வச்சுட்டு வரான், பீமன் தலைக்கு மேலே வச்சுட்டு வரான். கிருஷ்ண பகவான் சுமந்துக்கிட்டு இருக்கிற விறகுகள் மட்டும் ஒரு மேளத்துக்கு மேலே மிதந்துக்கிட்டு வருது. கிருஷ்ண பகவான் நடந்து வர்றார், இவங்க பிடிச்சிட்டு வராங்க, இவர் இப்படி ஜாலியாக நடந்து வர்றார். விறகு ஒரு முழத்துக்கு மேலே மிதந்துக்கிட்டு வருது. சகாதேவன் பார்த்துட்டான். அந்த உடனே தர்மர் அப்பா என்ன கணம், என்ன கணம், பீமன் என்ன கணம், அர்ஜுனன், நகுலன், கிருஷ்ணன் சும்மா இல்லாமல் என்ன கணம்னு போட்டார்ல. இப்போ சகாதனுக்கு கோவம் வந்துட்டு, கிருஷ்ணா இங்கே வா. அவங்க 4 பேரும் உண்மையிலேயே தூக்கிட்டு வந்தாங்க, தலையில் வெயிட்டுக்கு பாரம் அதிகம். அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லை, என்ன கணம்னு. ஓ தலைக்கு ஒரு முழத்துக்கு மேலே விறகு மிதந்து வர்றதை நான் பார்த்தேன், நீ வந்து எடுத்து என்ன கண்ணுன்னு சொல்கிறிய அப்படின்னு. உடனே கிருஷ்ணனுக்கு என்ன புரியுது, இந்த பையன் நம்ம போயிருக்கும்போது ஏதோ பண்ணிட்டான்ட்டு சகாதேவனை தனியாக கூப்பிட்டு வந்து எல்லாம் உண்மையை சொல்லு, உங்கள் அப்பா உடம்புலேருந்து எதையாவது எடுத்து தின்னையா அப்படின்னு. அவருடைய சுண்டு விரலை மட்டும் எடுத்து தின்னேன் அப்படின்னு சகாதேவன் உண்மையை ஒத்துக்கிடுவான். அதானே பார்த்தேன், அவனுக்கு பாண்டுவனுடைய சுண்டு விரலை எடுத்து தின்ற காரணத்தினால அவனுக்கு திரிகாலமும் உணரக்கூடிய ஞான சக்தி சகாதேவனுக்கு வந்தது. இப்போ சகாதேவன் இதை சொன்னோன்னா அங்கே அரண்மனைக்கு போகிறான். ஏன்னா முக்கியமான காட்சியை தான் அரண்மனைக்கு போகிறான். துரியோதனன் முதல்ல வரவேற்கிறான், அப்புறம் வரவேற்காமல் இருக்கிறான். போர் தான் உட்காரும் இடம் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு தூணில் அடித்து சத்தியம் பண்ணுறான். விதுரன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. விதுரனுடன் உடனே அதுக்கு ஒரு கதை இருக்குது. துரியோதனன் வந்து என்னதான் இருந்தாலும் நீ தாசியினுடைய மகன் தானே, உன் புத்தியை காமிச்சிட்ட பார்த்தியான்னு அரசவையில் வச்சு விதுரன் சித்தப்பாவை சொன்ன உடனே அவர் தன்னுடைய விஷ்ணு வில்லை தூக்கி முழிச்சு போட்டு உனக்கு போருக்கு இந்த வில் பயன்படாதுன்னு விட்டு போகிறாரு. வாசலில் வச்சு துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தாமனை அவனை சத்தியம் வாங்குற மாதிரி மோதிரத்தை கீழே போட, கனையாளியை கீழே போட வச்சு அவன் குனிஞ்சு எடுக்கும்போது மேலே சூரியனை பார்க்குற மாதிரி பார்த்து இவனும் அஸ்வத்தாமனும் சூரியனையும் பார்த்து 2 பேரும் கையை மோதிரத்தை கொடுக்குறான். இப்படி பார்த்தார்ல துரியோதனன் உள்ள அரசவையிலேருந்து பார்க்குறான். அஸ்வத்தாமன் ஏதோ சத்தியம் பண்ணி கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டான், இவன் இனி நம்ம பக்கம் இருக்க மாட்டான்னு சொல்லி அஸ்வத்தாமனையும் கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கர்ணன்ட்ட போகிறாரு. கர்ணன்ட்ட போய் தெய்வம், மாதா பிதா குரு 3 பேர் கைவிட்டாங்க, இப்போ தெய்வம். கர்ணன்ட்ட போய் உனக்கு அம்மா பெத்த அம்மா இருக்காங்க தெரியுமா அப்படி. யாரா? குந்தி தான் உன்னுடைய பெத்த அம்மா அப்படின்னு அவருடைய வரலாறு கர்ணன்ட்ட சொன்னோன்னே, அஜிஜோ அப்படியா அப்படின்னு ஒன்று, நீ வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லி கர்ணன் மறுப்பு சொல்கிறான். கிருஷ்ணமகன் நேராக குந்திட்டு போகிறான். குந்திட்டு போய் உனக்கு ஒரு மூத்த மகன் இருக்கான் தெரியுமில்ல அப்படின்னு. தன்மன் இல்லை, யோசிச்சு பாரு. துர்வாச முனிவர் அவைக்கு வந்தது, ஆசிரமத்தில் இருந்தது, உனக்கு 5 மந்திரத்தை சொன்னது, எனக்கு தெரியாது நினச்சானோன்னு அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆஹா ஆமாம் கிருஷ்ணா உண்மை. அதில் முதல் மந்திரத்தை பயன்படுத்தியா சூரியனுக்கு, அவனுக்கு பிறந்தவன் தானே கர்ணன். ஆமாம், எங்கே இருக்கான் தெரியுமா? எங்கே? துரியோதனனுடைய நண்பனாக, அங்க தேசத்தினுடைய மன்னனாக அஸ்தினாபுரத்தில் இருக்கிறான். துடிச்சிருது, பாசம் இல்லையா, தாய் பாசம். நீங்கள் உடனே என்ன செய்யி, நேராக அவன்கிட்ட போய் பாரத போர் வரப்போகுது, நீ கர்ணன்ட்ட போய் என்ன பண்ணு, கூட வந்துருன்று 5 பேர் பாண்டவர்களுக்கும் மூத்தவனா நீ வந்து ஆட்சி செய்யன்னு கூப்பிடு. அவன் கூப்பிட்டு வரலைன்னா 2 வரம் கேள். 1, நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஒரு முறைக்கு மேலே எய்த மாட்டேன்னு ஒரு சத்தியம் வாங்கிடு, வரத்தை வாங்கிடு. 2, நான் அர்ஜுனனை தவிர மீதி இருக்கிற எவரையும் கொல்ல மாட்டேன்னு 2 வரத்தை வாங்கிறன்றார். குந்தி போகிறான். அங்கே ஏற்கனவே தேவர்கள்லாம் அந்த ஒரு சேலையை வச்சுருப்பாங்க மரப்பேழையில். தன்னுடைய அம்மானு யாரோ வந்தாங்கன்னா அந்த சேலையை கட்ட சொல்லுவாங்க. அந்த சேலையை கட்டு பொய்யா இருந்ததுன்னா எரிஞ்சிடுவாங்க. அப்படி நிறைய பேர் எரிஞ்சு போயிருக்கிறாங்க. வந்த உடனே கர்ணன் அதே சோதனை தான், மரப்பிள்ளை எடுத்து சேலையை எடுத்து குந்தியை எடுத்து கட்டுங்கன்றான். அந்த அம்மா மேலே போட்டவொன்னு ஒன்றுமே ஆகலை, பெத்த தாயின்னு நினச்சிட்டு காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்ச உடனே குந்தி கேட்கா, பாண்டவர் பக்கம் வந்துடுறேன், நீ தான் மூத்த மகன், அவங்களுக்கு சொல்லி நீ. அப்போ தான் அவனுக்கு கோவம் வருது. ஏம்மா யாருன்னு நினச்ச நீ, என்ன உன் மகன், பெத்த மகன். சரி, துரியோதனன் யார் தெரியுமாம்மா? நீங்கள் எல்லாரும் அவனை வந்து பொறாமக்காரன், கோபக்காரன், அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்கிறீங்களே, அவன் யார் தெரியுமாம்மா? என்னுடைய நண்பன்மா, சாதாரண நண்பன் இல்லை, செஞ்சோற்று கடன் தீர்க்கணும் நான் அவனுக்கு.
அந்த புறத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த புறத்தில் அவளும் இது தெரிஞ்சது தான் என்ன சொல்கிறேன், பானுமதியும் நானும் விளையாடிக்கிட்டு இருக்கோம், சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். வாசலை பார்த்து பானுமதி உட்காந்துருக்கான், நான் அவளை பார்த்து உட்காந்துருக்கேன். வாசலில் துரியோதனை வர்றதை நான் பார்க்கல. சொக்கட்டான் விளையாடும்போது திடீர்னு எந்திரிச்ச உடனே தோற்று போகிறோன்ற உணர்வில் தான் எந்திரிக்கான்னு நினச்சிட்டு பானுமதி எந்திரிக்கான்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டினா அவளுடைய இடுப்பில் போய் பட்டுட்டு, அது இடுப்பில் பட்டோன்னா அவள் கட்டியிருந்த அணிந்திருந்த மணிமேகலையில் பட்டோன்னா அந்த மேகலை கீழே உதிர்ந்து சிந்தி போது. துரியோதனை பின்னாடி வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், துரியோதனை அஜிஜோ நண்பனுடைய மனைவியினுடைய இடுப்பில் தெரியாதனமாக கை வைத்து விட்டோமேன்னு உள்ளம் நடுங்க அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கிறான் கர்ணன். நான் நடுங்கிட்டு இருந்தேன். துரியோதனை கேட்டாம்மா, எந்த ஒரு கோபம் படாமல், எந்த ஒரு இதுவும் வராமல், திந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோன்னு சொன்னானே, அப்பேற்பட்ட நண்பனை விட்டு விட்டு என்னை வான்னு சொல்றியே, உனக்கு இது தகுதியா அப்படின்னு குந்தியை கேட்டோன்னே, சரி நீ வர வேண்டாம், எனக்கு 2 வரம் கொடு. என்ன? நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மேலே எய்த மாட்டேன். ஏம்மா நான் வீரம்மா, வீரர்களுக்கு அழகு என்ன தெரியுமா? ஒரு முறை எடுக்கிற அம்பை விட்டாலே போதும், அதுக்கப்புறம் 2வது விடணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் நாகாஸ்திரத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் உண்டு, பலன் உண்டு. என்னென்னா ஒரு முறை போயிட்டு கொல்லலைன்னு திருப்பி எய்தவன் கைக்கே வந்துடும். அந்த ஆற்றல் நாகாஸ்திரத்துக்கு உண்டு. நாகாஸ்திரன்றது ஒரு பெரிய கதை, அது ஒரு பின்னணி கதை இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் நான் ஒரு முறைக்கு மேலே அர்ஜுனன் மேலே போய்விட்டேன். 2வது அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது. ரைட், சரின்ட்டு வரம் கொடுத்தேன். ஏம்மா நீ இப்போது என்கிட்ட 2 வரம் கேட்டேன், நான் உன்ட்டு 2 வரம் கேட்குறேன். என்ன மகனே? ஒன்றும் இல்லை, போரில் நான் செத்துருவேன். அதுதான் வில்லிபுத்திரர் ரொம்ப அழகாக எழுதுவார். அவன் செத்துருவேன்னு அவனுக்கு முடிவு தெரியும் கர்ணனுக்கு. போரில் நான் செத்துருவேன், செத்த உடனே நீ வந்து உன் மடியில் என்னை கடத்தி, நீ தான் என்னுடைய தாய், நான் தான் உன்னுடைய மகன், இந்த உலக அறிய நீ சொல்லணுமா அப்படின்றான். சரி, 2வது வரம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னுடைய மரணத்தை பற்றி நீ இது பண்ணிக்க சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஊர் உலகம் சொல்கிற மாதிரி அண்ணன் தம்பின்னு அது வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 வரத்தையும் வாங்கிட்டு முடிஞ்சுது. போரெல்லாம் முடியுது. அர்ஜுனன் அம்பு எய்துக்கிட்டு இருக்கான். குருஷேத்திர போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் எய்த ஒரு அம்பு கூட கர்ணன் மேல் படுகிறது. எல்லாம் மாலையாக மாறுது. கண்ணன் பகவான் கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் கேட்குறான், என்ன கிருஷ்ணா, நான் எவ்வளவு முறை அம்பு போட்டாலும் எல்லாமே கர்ணனுடைய கழுத்தில் போய் மாலையாக மாறி விழுந்து கொண்டிருக்கின்றன. அவன் செய்த தர்மம் அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உன்னால் அவனை கொல்லவே முடியாது. கிருஷ்ணன் சொல்கிறான், உன்னால் அவனை கொல்லவே முடியாது. உண்மையிலேயே மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய சூட்சுமங்கள் மட்டும் இல்லை என்றால் கர்ணனை யாராலும் வெல்ல முடியாது என்பதுதான் உண்மை. முடியாது அப்படின்னா, அப்போ என்னதான் இதுக்கு வழி? நீ அமர் ராதத்திலே இரு, நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த கர்ணன் படத்தில் காட்டுற மாதிரி வயோதிக அந்தனர் வேடத்தில் வந்துக்கிட்டு கையை நீட்டி அழுதுக்கு தேர் சக்கரத்தில் தள்ளியை விட்டுட்டு போயிட்டான். தேர் சக்கரத்தில் கடந்து அடி உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யாசகம் வேணும்னு கேட்கும்போது, இந்த நேரத்தில் வந்து கேட்குறியே, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கேட்குறேன்னா, அதாவது எல்லா பொருளையும் நயந்து நான் கொடுக்கக்கூடிய நேரத்துலலாம் நீ வந்து கேட்காம இப்போ வந்து கேட்குற. ஆனாலும் ஓய்வில்லாது என் சாய் புண்ணியம், அது புண்ணியத்தை கேட்டோன்னே ஓய்வில்லாது யான் செய் புண்ணியம் அனைத்தையும் கொள்கினி அப்படின்னு கொடுக்குறான். எப்படி? தன்னுடைய மார்பில் இருக்கிற அம்பை எடுத்து குருதியை எடுத்து தாரை வார்த்து பகவான் கிருஷ்ணன்ட்ட கொடுத்த உடனே கிருஷ்ணன் அடுத்து கேட்குறான். அடுத்த வார்த்தை வில்லிபுத்திரர் அழகாக எழுதிட்டு வருவார், அடுத்த வார்த்தை போடுவார். அது வரைக்கும் கர்ணன்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு வந்த அந்த பாத்திரத்தை இவன் தர்மம் பண்ணி தானம் புண்ணியத்தை தானம் பண்ண உடனே அடுத்த வரியை வில்லிபுத்திரர் எழுதுவார். மைத்துனன் உரைத்த வாய்மொழி கேட்டு மணமலர் உகந்து கைத்தல மலரால் மார்புறத் தழுவி கண்ணில் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எய்தி முடிவில் முத்தியும் பெறுவாய் என்று முதல்வனில் முதல்வனாக விளங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் அவனுக்கு வரம் கொடுக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, அது மட்டுமல்ல, சகாதேவனிடம் தனி அறையில் இருந்து விஸ்வரூப காட்சியை கொடுத்த பகவான் கிருஷ்ணன்
துரியோதன அவையிலே அவனை பகவான் கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக பாதாளம் தோண்டி மேலே சருகுகளெல்லாம் பூக்களை எல்லாம் போட்டு மூடி அவனை உள்ளே தள்ளி அங்கு லட்சக்கணக்கான வீரர்களை வைத்து கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்ட துரியோதனன் சபையிலே அவர்கள் இந்த சூதை செய்கிறார்கள் என்று அறிந்தவுடன் கிருஷ்ண பகவான் அங்கே ஒரு விஸ்வரூப காட்சியை காட்டி அனைவரையும் அச்சப்படுத்துகிறார், பயமுறுத்துகிறார். மூன்றாவதாக பெரியோர்களே, பகவான் கிருஷ்ணன் கர்ணனுக்கு அந்த போர்க்களத்திலே தானம் பெற்ற பிறகு, வரத்தை கொடுத்த பிறகு விஸ்வரூப தரிசனத்தை காட்டியதோடு மட்டுமல்ல, அவனை கர்ணனை எடுத்து தன்னுடைய மார்புல பகவான் கிருஷ்ணன் தழுவிக்கிறாரு. பகவான் கிருஷ்ணன் தழுவுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அந்த மலர் போன்ற கரங்களால் அவனுடைய உடம்பிலே உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ரணங்களின் வேதனை கர்ணனுக்கு தெரியக்கூடாது, ஆற வேண்டும், விலக வேண்டும் என்பதற்காக பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய இரு கரங்களால், மலர் கரங்களால் கர்ணனை மார்புற தழுவி கொடுக்கிற போதே அவனுடைய வலியெல்லாம், வேதனையெல்லாம், துன்பமெல்லாம், கஷ்டமெல்லாம் விலகி ஓடுவதை போல உணர்வை நமக்கு காட்டுகிற மாதிரி கட்டிப்பிடிக்கிறார். கட்டிப்பிடித்து கடைசி நேரத்தில் தான் தெய்வம், அதுக்கப்புறம் குந்தி தெய்வம் மகனின்னு அழுறாங்க, எல்லாம் நடக்கு. கடைசி நேரத்தில் தான் தெய்வம் கை கொடுத்து, காட்சியும் கொடுத்து, முக்தியும் கொடுத்து, ஒரு பாத்திரத்தை, வள்ளல் தன்மை கொண்ட கர்ணன் என்கிற பாத்திரத்தை மிக உன்னதமாக மக்கள் மனதில் எக்காலத்திலும் நிலைபெறச் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான காவியம் என்றால் அது மகாபாரதம் மட்டும்தான். அதோடு மட்டுமல்ல, நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குந்தி தேவி மகனை மடியில் போட்டுக்கொண்டு மகனே கர்ணா என்று ஊரறிய உலகறிய அழுகிற போது தர்மன், பீமன், அர்ஜுனன் எல்லோரும் என்னது கர்ணன் என்னுடைய மூத்த மகனா, மூத்த அண்ணனா என்று எல்லோரும் அரற்றி அழுகிற போது, இந்த ரகசியத்தை எங்களிடம் ஏன் சொல்லாமல் மறத்தாய்? இனி பெண்களிடம் எந்த ரகசியமும் தங்கக்கூடாதுன்னு தர்மன் அங்கே தான் தாமம் போடுறான். யாருக்கு? குந்தி தேவிக்கு போடுற மூலமாக தான் இப்போ எந்த பெண்கள்கிட்டையும் எந்த ரகசியமும் தங்காது. சாபம் தங்கக்கூடாதுன்னு சாபம் போட்டதுக்கு பிறகு ஒரு குரல் கேட்கிறது, மகனே. ஏற்கனவே குந்தி அழுதுகிட்டு இருக்காளே, அடுத்தது யாரா மகனே ஆடப்பட்டா அங்கே ஓடி வருகிறாள் தர்ம தேவதை. எனக்கென்று இந்த பூமியில் இருந்த ஒரே மகன் கர்ணன், அவனை கொன்று விட்டார்களே என்று இனி தர்மத்திற்கு யார் இருக்கிறார்கள் என்று குந்தியை விட மேலாக தர்ம தேவதை கர்ணனை மார்புற தழுவி அழுதால், கண்ணீர் விட்டாள் என்பதுதான் அந்த காவியத்தினுடைய உச்சபட்சமான சிறப்பு. எனவே பெரியோர்களே, பகவான் கிருஷ்ணனையும் வள்ளல் கர்ணனையும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச வேண்டிய அந்த சூட்சுமங்களை எல்லாம் 1 மணி நேரத்தில் சுருக்கி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும், பகவான் கிருஷ்ணனுக்கும், வள்ளல் கர்ணனுக்கும், இதுவரை கேட்டு ரசித்து உள் உணர்ந்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், பெண்குலத்திற்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஹார்ட்ஃபுல்னஸ் நிவேதிதா பள்ளி, ஒய்கை சீதனம் மற்றும் டாக்டர் துர்ராஜ் அவர்கள், பரமசிவம் அவர்கள், இந்த சபாவினுடைய தலைவர் ஐயா ஆறுமுகம் அவர்கள், எதிரே அருமையான ஒளி அமைத்திருக்கக்கூடிய நண்பர் அவர்கள், அருமையாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற நண்பர், எல்லோருக்கும், பாட்டு பாடிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244